எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தலாக் சட்டமே பெண்களுக்கு பாதுகாப்பானது என்ற தலைப்பிலே நடத்தப்படுகிற இந்த ஒரு பொதுக்கூட்டம் பெரிய மாநாடுகளை மிஞ்சுகிற வகையில் பெரும் திரளாக அல்லாஹ் வெற்றியாக்கி தந்திருக்கிறான். இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முத்தலாக்குக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதை சட்டமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தலாக் என்பது ஒரு விவாத பொருளாக ஆக்கி, இந்த தலாக் என்ற காரணத்தினால் முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெரும் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை விதைத்து அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இஸ்லாத்திற்கு வர நினைக்கக்கூடிய மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும், இஸ்லாத்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள். அப்ப தலாக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பா கெட்டதா, பெண்களுக்கு நல்லதா கெட்டதா என்பதை நம்ம இதில் விளக்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் அதனுடைய நோக்கம் என்ன, அதை விளக்க வேண்டி இருக்கிறது. இந்த சட்டத்தினால் இவர்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியுமா, அதையும் விளக்க வேண்டி இருக்கிறது. இப்ப நம்ம எப்படி அதை எதிர்கொள்வது, அதையும் விளக்க வேண்டி இருக்கிறது. முதலாவதாக இந்த தலாக்கு என்ற பிரச்சனை பாதிப்பு என்கிறது யாரும் மறுக்க மாட்டாங்க. விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சொல்லு, விவாக புருஷனோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த விவாகம் ரத்தாயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வரும், சந்தோஷமாக இருக்கு, பாதிக்கப்படத்தான் செய்வார்கள். அப்ப விவாகம் செய்துவிட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அது பாதிப்பா என்றால் நிச்சயமாக பாதிப்பு தான். அது முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, கோர்ட்ல போய் விவாகரத்து வாங்குறாங்க அதுவும் தான் பாதிப்பு. முஸ்லிம்கள் செய்யற தலாக்குனால மட்டும்தான் பாதிப்பு இல்லை, நீதிமன்றத்தில் போய் உங்களுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கிறேன்னு நீதிபதி சொல்றாரு, அப்ப அந்த பொம்பளை கிட்ட என்ன சொல்லு, அநியாயம் பண்ணிட்டான் புருஷன், அதுவும் தான் பாதிக்கப்படும். இது தலாக்கினால் உள்ள பாதிப்பா பொதுவான விவாகரத்து, முஸ்லிம் விவாகரத்தா இருந்தாலும் இந்து விவாகரத்தா இருந்தாலும் கிறிஸ்துவ விவாகரத்தா இருந்தாலும் விவாகம் செய்துவிட்டு அது ரத்தாகும் பொழுது பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆணுக்கு பாதிப்பு ஏற்படும். விவாகரத்து என்பது குழந்தைய விட்டு பொண்டாடி ஓடி போயிடுவான், குழா கொடுத்துட்டு போயிடுவான், இவனுக்கு பிள்ளை வளர்க்கவும் தெரியாது, அவனும் நிலையில இருந்து பார்த்தோமே ஆனால் அவனுக்கு பாதிப்பா தான் இருக்கும். சேர்ந்து இருந்தவங்க ஒன்னா வாழ்ந்தவங்க பிரிந்து விட்டார்கள் சொன்னா பலவிதமான இழப்புகள் இவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். முஸ்லிமுக்கு மட்டும் ஏற்படாது, எந்த நாட்டில் எந்த சமுதாயத்தில் எந்த ஆண் எந்த பெண்ணை விவாகரத்து செய்தாலும் விவாகம் என்று ஒரு சந்தோஷமா போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லாமல் போகும் பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப விவாகரத்தினால் பாதிப்பு என்று நீங்கள் கருதினீர்களே, ஆனால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கருதினால் எந்த விவாகரத்துக்கும் இந்த நாட்டில் அனுமதி இல்லைன்னு சட்டம் கொண்டு வருவியா? பாதிப்பு தானே. விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த நாட்டில் விவாகம்னா முடிந்து விட்டது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அதை வெட்டவோ பிரிக்கவோ முடியாது சொல்லுவியா? உலகத்தில் எந்த நாட்டில சொல்லுவானா? உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டிலேயாவது விவாகரத்து இல்லை என்று சட்டம் இருக்குதா? அப்ப விவாகரத்துங்கிறது எதனால எல்லாரும் விவாகரத்து பண்ணிட்டு இருக்கிறான்? திருமணம் பண்ண 5000 பேர் 10,000 பேர்ல 4 பேர் விவாகரத்து பண்ணுவான், 1000 பேர்ல 3 பேர் பண்ணுவான். எல்லாரும் விவாகம் செய்து வாழ்வதற்குத்தான் விவாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப விவாகரத்தினால் பாதிப்பு என்பது சின்ன நம்பரில் ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுது? சந்தோஷமா வாழ்வதற்கு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமைந்து விடுமையானால் அதிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஒரு சின்ன அளவில் பிரச்சனை இருந்தால் கூட 2 பேரும் சகித்துக் கொள்வார்கள். 2 தரப்புலையும் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை முற்றிவிடுமையானால் விவாகரத்துங்கிற சட்டம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? விவாகரத்து கடுமையான சட்ட விதிகளை கொண்டதாக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஒரு ஆண்டுக்கு 5000 பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில். அதுல 3000 பெண்கள் கணவனால் பெட்ரோல் ஊத்தி கொல்லப்பட்டு விவாகரத்து லேட்டா வருவதனால, விவாகரத்து தாமதமாக ஆகிற காரணத்தினால மனைவிய புருஷனே கொல்றான். எப்படி கொல்றான்? ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு.
ஏன் ஸ்டவ் இளம்பெண்ணுக்கா வெடிக்குது, வயசான ஆளுகள் வெடிக்காதா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. வயசான ஆளுகளுக்கு தான் முக்கியமாக வெடிக்கணும், அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. இளம்பெண்களால் படிச்ச விவரமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்ப கொளுத்தி விட்டுட்டு ஸ்டவ் வெடித்து செத்து விட்டாலுங்கிறான். ஏன்? இவளோட வாழ முடியல, எந்த வகையிலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, சேரவே மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யலாம்? விவாகரத்து பண்ணிட்டு உன் வாழ்க்கை நீ பாத்துக்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு போலான்னு பார்த்தா நீதிமன்றத்தில் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம். ஒரு வழக்குல 75 வயசுல விவாகரத்து கொடுத்துருக்காங்க. 75 வயசு வழக்குக்கு மேல இழுத்துக்கிட்டே போய் கோர்ட்டு நீதிபதி மாறி மாறி போய் அந்த வழக்கு கீழே போய் கடைசியா எடுத்து பார்த்தா 75 வயசுல உனக்கு விவாகரத்து. இந்த மாதிரி விவாகரத்துன்னு கோர்ட்ல போய் நீ தாமதப்படுத்துறதுனால பிடிக்காம தானே விவாகரத்து கேட்கறான். ஆணுக்குன்னு ஒரு பெண்ணு தேவை இருக்குதுல்ல, பெண்ணுக்குன்னு ஒரு ஆணு தேவை இருக்குதுல்ல, அது இல்லைன்னு நீ ஆக்கி வச்சுட்டேன்னு சொன்ன மனைவி இருக்கணும். விவாகரத்துங்கிறதுக்கு நீ லேட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு இவளை காலி பண்ணா தான் பண்ண முடியும், வேற கல்யாணம் பண்ண முடியும். காலி பண்ணிடுவோம், காலி பண்ணிட்டா விவாகரத்து போயிட்டு கிடையாது, வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். வேற திருமணம் செய்வதற்காக வேண்டி கட்டிய மனைவியை கொள்கிறார்கள். அப்ப இது எது பாதுகாக்கும்? முஸ்லிம்கள் யாராவது ஸ்டவ் எடுத்து செத்துருக்காங்களா? இருக்கும், நிஜமா எடுத்து செத்திருப்பார், 1-2 நிஜமாக ஸ்டவ் வெடித்து 1-2 செத்திருப்பார்களே தவிர இந்த கணவனாலும் கணவனுடைய குடும்பத்தாராலும் பெண்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவங்கள் இங்கே உண்டா? இல்ல. ஏன்? பிடிக்க அந்த அளவுக்கு கோபம் வறுமையானால் நாங்கள் அழிக்க மாட்டோம், விலை கொள்வோம், பிரிந்து கொள்வோம். ஆண்களுக்கு இருப்பது போல பெண்களுக்கு மறுமணம் இருக்கிறது, வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக் கொள்வோம். பிடிக்காத ஒருத்தனோட வாழ முடியாது. அப்ப தலாக்கினால் பாதிப்பு உண்மை, தலாக்கு இல்லைன்னா அதை விட பெரிய பாதிப்பு. நல்லா கவனிக்கணும். தலாக்கினால் பாதிப்பு இருக்கு, நான் முதல் சொன்ன பாதிப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொன்னா உசுறு இருக்காது. தலாக்குன்னா உசுரோட ஏச்சும் வாழ்ந்துகிட்டு இருப்ப. தலாக்கு இல்லை என்று சொன்னால் நீ இங்க பூலகத்தை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க, வாழ விட மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று சொன்னால் பிடிக்காதவர்களை இழுத்து வச்சு 10 வருஷம் வரைக்கும் நாங்கள் வழக்கு நடத்துறோம் சொன்னால் அது வேற விபரீதங்கள் ஏற்படுமா ஏற்படாதா? இதுதான் பாதுகாப்பு. என்னென்று விவாகத்தை ரத்து பண்ண வேண்டிய அவசியம் வந்தால், விவாகரத்து பாதுகாப்புனா வந்து 50 பேர் விவாகரத்து பண்ண சொல்றதா கூப்பிட்டுருக்கிறோம். விவாகரத்து பெண்களுக்கு பாதுகாப்பு, வந்திருக்கிற ஆண்களை எல்லாரும் கொண்டாடி நாளைக்கு விவாகரத்து பண்ணுங்க அதுக்காக கூட்டிருக்கிறோம். விவாகரத்து பண்ணணும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவனுக்கு அவனுடைய மனைவிக்கு விவாகரத்து தான் பாதுகாப்பு. இல்லை என்றால் பூமியின் உலகத்தில் வாழ முடியாது. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது பிற சமுதாயங்களில், முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லை. அடுத்து என்ன? சில பேருக்கு இவ்வளவு கொடூரமானவன் இருக்க மாட்டான், புருஷங்காரன், ஆனால் மனைவி வேணான்னு நினைக்கிறான். ஒரு விவாகரத்து பண்ணிட்டு 1 மாசம் 2 மாசத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு ஆசைப்படுறான். கோர்ட்டுக்கு போனா முடிய மாட்டேங்குது. 7 வருஷம் இருப்பாங்களே, 7 வருஷம் விசாரணை பண்ண முடியும்? 7 வருஷம் வரைக்கும் முறையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சாத்தியம் இல்லை, கொல்லவும் முடியல. அப்ப என்ன செய்வான்? நீ பேருக்கு முன்னாடியே இருந்துக்க, நான் அப்பாட்டி வச்சுக்கிறேன், வரவே மாட்டான். மனைவி என்று அவள் இருப்பால் மனைவியுடைய வீட்டின் பக்கம் வராமல் இன்னொருத்தைய திருமணம் செய்யாமல், திருமணம் செய்வது குற்றம். அவளுக்கு வப்பாட்டி வைக்கிறது குற்றம் கிடையாது. நம்ம நாட்டு சட்டத்தில் ஒருத்தன் வப்பாட்டி வச்சுட்டான்னு கேஸ் கொடுக்க இயலுமா? என் புருஷன் என்னை விட்டு இன்னொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் செக்ஷன் இல்லை மாட்டுவாங்க. உலகத்திலே இல்லை, எங்கேயும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை, உலகத்திலையும் இல்லை. அப்ப சின்ன வீடு செட்டப் பண்ணி கொண்டு என்ன செய்வான்னா அங்க வாழ்க்கை நடத்துவான், அவளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். நீ வந்து வேற ஒரு புருஷனையும் தர முடியாது, உடனே அவன் மனைவி இங்க பந்தத்தை இருக்க வச்சுக்கிடுவான். விவாகரத்து நாசமா போ. அப்ப இன்னொருத்த மனைவி அவனை ஆக முடியாது. அவனுடைய மனைவி என்று பெயருக்கு நீ சொல்லிக் கொண்டு உன் கண் முன்னாடியே அவன் இன்னொருத்தையோட சந்தோஷமா இருப்பான். எது நல்லது? ஏன் கதையை முடுறா, ஏன் பிரச்சனையை போடுறான்னு சொல்லி வெளியே வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை பெண்கள் அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்கள், அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்கள் அதை ஏற்படுத்திக் கொள்வது நல்லதா? இல்லை நான் பேருக்கு நான் புருஷனா இருந்துக்கிறேங்க, நான் வந்து கண்ணகி மாதிரி இருக்கிறேன், படிச்சிருக்காங்கல்ல, அது எழுதி வச்சுக்கிறாங்க. கண்ணகி சட்டம் தான் நாட்டில் இருக்கிறது. என்ன கண்ணகி சட்டம்? அந்த கண்ணகி புருஷனை மாதவிட்ட விட்டு எழுதி சிலப்பதிகாரம் வச்சுக்கிறாங்க இல்லைங்க. வப்பாட்டியில விட்டு அதுக்கு புறம் நான் நேசிக்கிறாங்க. நல்லா போயிட்டு வாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போயிட்டு வாங்க, நல்ல அத்தனை அடிச்சுட்டு போயிட்டு வாங்க மாதவிட்ட, இப்படி விட்டு கொடுத்தாலே ஒரு பொம்பளை அப்படி நீங்கிறாங்க. நீங்க சிலப்பதிகாரத்தில் மட்டும் சொல்லவில்லை, நாட்டு நடப்புல வச்சிருக்கிறாங்க.
மனைவி என்ற ஒருத்தியை பேருக்கு வைத்துக் கொண்டு விவாகரத்தும் செய்யாமல் சின்ன வீடு வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு என்ன சட்டம்? அந்த பெண்ணுக்கு எது நல்லது? அப்ப ஒரு 25 வயசு பெண்ணா இருக்கிறாள் வைங்க, அந்த நேரத்தில் சொல்லும்போது ஏன் பேசு, எனக்கு தர வேண்டிய கொடு, முடிச்சு விட்டு போட வெளியே என்று சொல்லி விவாகரத்தை கொடுத்து இருந்தால் ஒரு 25 வயசுல இன்னொரு வாழ்க்கை, இவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவளும் சந்தோஷமா இருப்பாள். 30, 40, 15 பல வருடங்கள் பெண்கள் கணவனை விட்டுட்டு எங்க இருக்கான்னு தெரியலங்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அந்த சின்ன வீட்டுக்கு போறான்னு சொல்றாங்க. இதுகள் எல்லாம் நடக்குதா இல்லையா நாட்டில்? அப்ப விவாகரத்து என்கிற நிலைமைக்கு வரக்கூடாது. அது பெரிய சிறந்த தீர்வுலாம் கிடையாது. செஞ்சுதான் ஆகணும் என்கிற நிலைமை வருமா வராதா? சிலருக்காவது வரும். ஒரு 1000 ஒருத்தனுக்கு வருது, அந்த ஒருத்தியை பாதுகாக்கணும்ல. 1000 ஒருவனுக்கு வந்தால் அந்த ஒருவனுடைய பொண்டாட்டியை பாதுகாக்கணுமா இல்லையா? விவாகரத்துல கிடையாது, சேர்ந்தா இருக்கணும். உன்கிட்ட வந்தா தானே சேர்ந்திருக்க சொல்லுவேன், போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளுறாங்க. அப்ப இது நல்லதா? அல்லது என்ன செய்வான், பிடிக்கலையா அடிச்சு சித்திரவதை, பப்பாட்டியும் வச்சுக்கிறோம் அவன் சுகத்துக்கு, இவளை வேணும்னு அடிச்சு சித்திரவதை பண்ணி அப்படியே ஓடி போயிருவாளாங்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போனா 4 ஆகும்ல, சித்திரவதை பண்ண 6 மாசம் தாங்க மாட்டார் பொம்பளை, கோர்ட்டுக்கு போனா 10 வருஷம், விவாகரத்து 10 வருஷம் ஆயிரும், நீ எங்கிட்ட தொலைஞ்சி அப்ப விட்டு ஓடி போயிரு என்று சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணி எத்தனை வீடுகளில் வாழ வெட்டிகளாக பெண்கள் இருக்கிறார்கள். உன்னையே பிடிக்காத ஒருத்தனை நீ எதுக்கு இருக்கிற மனைவின்னு சொல்லிக் கொண்டு உன்னை கவனிக்க மாட்டான், வாழ்க்கை தர மாட்டான், சந்தோஷம் தர மாட்டான் என்றால் பேருக்கு அந்த மனைவி ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? உனக்கு இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு இல்லையா என்று சொல்லி அந்த விவாகத்தை ரத்து செய்து விட்டால் அது பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? அதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை இஸ்லாம் என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. இன்னொன்று கவனிக்கணும், இந்த விவாகரத்து என்பதை ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கு வச்சிருக்கு. ஏன்? பொண்ணுக்கு புருஷன் பிடிக்காம போகும்போது இவருக்கு தான் பிடிக்காம போகணுமா? பெண்ணுக்கு பிடிக்காம போக கூடாதா? ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு, பண்ணின பிறகு பார்த்தால் இவன்ட்ட ஒரு ஆண்மை இல்ல, அப்புறம் எப்படி அவனோட வாழ்வா? உன்னான ஒரு குடிகாரன் எப்படி அவனோட வாழ முடியும்? கண்ட கண்ட பொம்பளையோட ஊர்மையிலவனா இருக்கிறான், பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்க, இவன் வந்து ஊர்மையிலவனா இருக்கிறான், அவனோட எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அவளால? அல்ல நண்பர்கள் எல்லாம் கூட்டு வந்து மனைவி விருந்தாக்குறான், அவனோட வாழ முடியுமா? இப்படிப்பட்ட மிருகங்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான புருஷனை பெற்றவள் கல்லானாலும் கணவன் இருப்பது நல்லதா? வெட்டி விட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது நல்லதா? சட்டப்படி வெட்டி விட்டோம் என்று சொன்னா அவனுக்கும் பாதுகாப்பு, அவனுக்கும் பாதுகாப்பு. உங்க கோர்ட்ல போய் விவாகரத்து பொம்பளை வாங்குறான்னு வைங்க, என்ன செய்வீங்க? புருஷனுக்கு ஆண்மையே கிடையாதுன்னு கோர்ட்டுக்கு போறான். இது எத்தனை வருஷம் விசாரிக்கணும்? இதுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக்அப் பண்ணி 10 நிமிஷம் திருப்பி கொடுக்குற விஷயம். இதுக்கு 20 வருஷம். இதை முடிவு செய்வதற்கு 20 வருஷம். 20 வருஷத்துக்கு வா, அடுத்த வாய்தா, அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்கு வா, அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்கு வா, அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்கு வா. போய் வர வேண்டியது ஒன்னும் விசாரிக்கிறதுல போனவன நீதிபதி என்ன சொல்வாரு, உனக்கு 17 போட்டிருக்கும் பாரு. அவர் கூட சொல்ல மாட்டாரு, அங்க ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன செய்வான், 14ஆம் தேதி வா, மறப்போம் விசாரிப்பாண்டு. அடுத்த வாரம் போனா 23ஆம் தேதி வா. இப்படியே 17க்கு வா, 23 வா, 33 வான்னு செய்வாங்க. அந்த பெண்ணை அலக்கழிச்சு 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறதுனால விவாகரத்து வழங்குறோம்பா. 20 வயசு பொண்ணு 30 வயசு வரைக்கும் என்ன செய்ய 10 வருஷம் என்ன செய்வாங்க? அட எளிமை. அவ யோசிக்கிறா, இவங்கள்ட்ட போனோம்னா 10 வருஷம் ஆக்கிடுவாங்க, 15 வருஷம் ஆக்கி போடுவாங்க, இவனை பிடிக்கல, நமக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு தேவை இருக்கிறது, பிடிக்காத ஒருத்தன் நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறான்னு கேட்டா, அவ பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறதுனால கூலி படைய பிடிக்கிறான். அல்லது வேற ஒருத்தனை விரும்புவா, இந்த மாதிரி ஆண்மை இல்லாட்டி வேற ஒருத்தன் விரும்பிடுவா, அவனோட சேர்ந்து கொண்டு கள்ள காதலனோடு சேர்ந்து கூலிப்படையை ஏவி கணவனை மனைவி கொலை செய்தால் ஏன்டா செஞ்சா? ஏன் செஞ்சா? விவாகரத்தை நீ ஆக்கினவா செஞ்சா? விவாகரத்தை எளிதாக வைத்திருந்தால் இவனும் உசுரோட இருந்திருப்பான். அவள் யாரை விரும்புவாளோ அவளை புருஷனாக கொண்டு வாழ்ந்திருப்பாள், அந்தஸ்தோட வாழ்ந்திருப்பாள். கடைசியில் என்ன ஆகும்? இவளும் ஜெயில, அவனுக்கு அந்த சுகமும் கிடைக்கல. அவள் செய்யற தப்பான முடிவுனால கொலை செஞ்சான் அவனும் ஜெயிலு, இவளும் ஜெயிலு தூண்டி விட்டது. இப்படி பல ஆண்டுகள் வழக்குக்கு நடந்து எல்லா சுகமும் இழந்து போகக்கூடிய ஒரு முடிவுக்கு அவள் தள்ளப்பட காரணம் என்ன? நீங்கள் எங்கள் மீது திணிக்க நினைக்கிறீர்களே அந்த விவாகரத்து சட்டம், எந்த சட்டத்தை எங்கள் மீது திணிக்குவதற்காக வேண்டி நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க சட்டம் வந்தால் இங்கேயும் இது நடக்கும். அது மாதிரி நடக்குது. அல்லது என்ன செய்யறாங்க, நிறைய பார்க்கிறோம்,
நல்லா தான் படுத்தாரு ராத்திரி, காலைல புசுக்குன்னு போயிட்டாரு. எப்படி போவாரு? முக்காவாசி போயும் இருக்கலாம், காவாசி வேற. 2 மாத்திரை தானே, டிபார்ட்மெண்ட் உங்க கையில, சமையல் டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்கிறது. நல்ல ஒரு மருந்து இருக்கு, வீரியமான மருந்து கலந்து கொடுத்து குடிச்சு சாப்பிட முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப மாத்திரையை போட்டு பெண்கள் செய்ய மாட்டாங்களா? இவன் வேணாண்டு வெறி வந்துருச்சுன்னு சொன்னான். வேணாண்டு வந்த இவன் கொள்றான் இல்லைங்க, அவளுக்கு வேணாண்ட வெறுப்பு வந்தா என்ன செய்வா? இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. 1000ல் ஒருத்தனோ ஒருத்தி இருப்பாங்களா இல்லையா? அதான் கேள்வி. அந்த ஒருத்தன் அந்த ஒருத்தியை காப்பாற்றணும், அந்த ஒருத்திட்டு இருந்து ஒருத்தனை காப்பாற்றணுமா இல்லையா? அப்ப விவாகரத்து எது பாதுகாப்பு? ஈஸியாக்கி விடு, குடிக்கு சேர்த்து வைக்க பார்ப்போம், பேசி பார்ப்போம். சில விஷயம் தான் பேசி பார்க்க முடியும், ஆன்மீகெல்லாம் பேசி பார்க்க முடியும். எதுக்கு பேசலாம்? சோராகத்திரில பேசி பார்க்கலாம், எதிர்த்து பேசுறா கவுன்சிலிங் கொடுக்கலாம், சிலதை பேசி பார்க்கலாம். குடிக்கிறானா அதுக்கு கொஞ்சம் பேசி பார்க்கலாம், விட்டு பாடுறான்னு சொல்லலாம். இதுக்கு என்னன்னு பேசி பார்க்கற? ஆன்மே இல்ல, கொஞ்சம் பாருங்களேன். அட இல்லையே, ஒண்ணுமே இல்லையா இது பேசிய பாக்குறது? அப்ப சட்டுன்னு முடிக்கிற விஷயம் சட்டம் தானே முடிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் 20 வருஷம். அப்ப என்னங்கட விளக்கணும்? இந்த தலாக், இந்த விவாகரத்து சட்டத்தை எங்களுக்கு திணிக்கிறீங்களா? அப்ப விவாகரத்து சட்டம், விவாகம் என்றால் ரத்தாகத்தான் செய்யும், எல்லாம் இல்ல, சின்ன அளவில் விவாகம் ரத்தாகும் என்று சொன்னால் அந்த ரத்துக்கு வெளியே லேசாக ஆகவே எப்ப ரத்தாகும்? உச்சகட்ட வெறுப்பு கோபத்தில் ரத்தாகும். நல்லா வழங்குங்க. சந்தோஷம் அப்படியே பிரிவாங்க. நண்பர்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சு பிரிவாங்களா? அடுத்த வருஷம் வேற காலேஜுக்கு போகும்போது பசுமை நிறைந்த நினைவுகள் அப்படி பிரிவாங்களா? எப்ப பிரிவாங்க? அவளை கண்ட இவனுக்கு பிடிக்கல, இவனை கண்ட அவனுக்கு பிடிக்கல, நஞ்சு மாதிரி இருக்கு ஒருத்தர். இப்ப என்ன? அந்த கட்டத்தில் தான் விவாகரத்து வரும் என்று சொன்னால் அவன் புருஷன் இல்ல வில்லன், இவன் மனைவி இல்ல வில்லி. அப்ப வில்லி வில்லனாக ஆகிவிட்ட பிறகு நீங்கள் என்ன பார்க்கணும்? அவன் வில்லியாக இருந்தால் அவனை காப்பாற்றுங்கள், அவன் வில்லனாக இருந்தால் அவனை காப்பாற்றுங்கள். அதுக்கு என்ன வழி? கூப்பிட்டு பேசி சட்டு போட்டு முடிச்சு விடு. கவுன்சிலிங் கொடுத்து பார்த்து எதுக்கு கொடுக்க முடியுமோ அது கவுன்சிலிங் கொடு. கவுன்சிலிங் முடியல உடனே முடி. கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு 3 மாசம் பேச்சு நடத்து அப்படின்னு சொல்லி இந்த விவாகரத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னா இது பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? ஆண்களுக்கும் பாதுகாப்பா இல்லையா? அப்ப விவாகரத்துங்கிற பேசிக்கையே இல்லாத மாதிரி காட்டுற, என்னமோ இஸ்லாத்துல தான் தலாக் இருக்கிற மாதிரியும் இவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் அப்படி எப்படிதான் இருப்போம். அடை நாங்க எங்க சதவீதத்தை விட கோர்ட்ல 1% அதிகம். எங்க சமுதாயத்தில் ஜமாத் மூலமாக செய்கிற விவாகரத்துகளை விட நீங்கள் நீதிமன்றத்தில் செய்கிற விவாகரத்தின் சதவிகிதம் அதிகம். படித்தவர்கள் மத்தியில் அதிகம். கிராமங்கள்ல கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், பெருநகரங்கள்ல எல்லாம் விவாகரத்து, கோர்ட்டு பூரா குடும்ப வழக்கு நிறைஞ்சு கொண்டிருக்கிறது. இப்ப கொடுத்தா 30 வருஷம் கூட ஆற மாதிரிலாம் போயிடுச்சு கேஸ் கட்டு, வருஷத்தை எடுக்க முடியும். அப்ப இந்த அளவுக்கு விவாகரத்து எங்க கூட முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிகமா இருக்கிறது. அது அவனுக்கு தெரியவில்லை. முஸ்லிம்கிட்ட குறைவாக இருக்கிற அந்த விவாகரத்து, அதனால் பாதிப்புகளும் இல்லை. அந்த விவாகரத்தை அதை மாற்றணும், எங்க விவாகரத்தை திணிக்கணும் என்பதை மறைமுகமாக சொல்வதற்கு என்ன செய்யறான்? திட்டம் போடுறான். ஃபர்ஸ்ட் விலையும் கொள்ள வேண்டும். விவாக தலாக் தலாக் இது என்ன நன்மை என்று கேட்டா, தலாக்குங்கிறோம்ல என்னடா மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சிகள், வைகோ போன்ற திமுகவில் இருக்கும் நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிராக வாக்குறுதி அளிச்சாங்க. என்ன சரி சட்டம் எல்லாம் ஒரு சட்டத்தில் கொண்டு வாங்க அப்படி இருந்தார்கள் ஒரு காலத்தில். அதே மாதிரி இந்த தீக்காவில் உள்ளவர்கள் அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தார்கள். இப்ப இவங்க விவாத தலாக்குன்னு ஆன உடனே குரானை படிச்சு பாக்குறாங்க. யாரு? எல்லா கட்சிக்காரனும் பாக்குறான், எல்லா தலைவர்களும் பாக்குறான், எல்லா படிப்பாளிகளும் பாக்குறான். தோழி அருள்மொழி அழகா என்ன செஞ்சாங்க, ஒரு இதுல டிவியில சொல்றாங்க, அவங்க எல்லாம் தலாக்கு ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க விளங்காம. இவங்க செஞ்ச வேலை உள்ள நுழைஞ்சு குரானை படிக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சு தலாக்குடைய சட்டம் என்னன்னு பாக்குறாங்க. இஸ்லாம் சொல்ற மாதிரியான தலாக் சட்டம் எங்கேயுமே இல்லைன்னு அந்த வழக்கறிஞராக இருக்கிற அருள்மொழி தோழி அவர்கள் சகோதரி சொல்லுகிறார். சொல்ல வச்சது எது? இவங்க விவாத பொருளாக்கி நம்ம டேமேஜ் பண்ண நினைச்சாங்க. விவாத பொருளாக்கி தலாக்கு ஆய்வு செய்யறான், மற்ற விஷயத்தை ஆய்வு செய்யறான், இஸ்லாத்தை ஆய்வு செய்யறான், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுறான். எதை வைத்து டேமேஜ் பண்ண நினைத்தார்களோ அதை வைத்து அல்லாஹ் இஸ்லாத்தை படிக்க வைக்கிறான். இஸ்லாம் ஒன்று இருக்குன்னு அறிய வைக்கிறான். தேடுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். அந்த மாதிரியான அடிப்படையில் புரிந்து அதுதான் நினைக்கிறான். அடுத்து என்ன? முத்தலாக்கு வரும். இது முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள தலாக்குக்கு மாற்றமாக நம்ம மதுஹபுடைய தலாக்கு இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள தலாக் என்னவென்று சொன்னால்,
அதைத்தான் சுப்ரீம் நீதிபதிகளுமே சொல்றார்கள். குர்ஆனை எடுத்து காட்டி 3 நீதிபதி தீர்ப்பளிச்சாங்கல்ல, தீர்ப்புல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல, முத்தலாக்கு குர்ஆன்ல எங்க இருக்குது? அப்படி இல்லை, என்ன குர்ஆன்ல படிச்சு காட்டுங்க, ஒரு வசனத்தை காட்டுங்க. இல்லையே, திருப்பி அழைத்துக் கொள்ள மாதிரியான தலாக்கு தானே இருக்குது குர்ஆன்ல என்று கேட்கும்போது இந்த முஸ்லிம் பர்சனல் லா போர்டுனால பதில் சொல்ல முடியல. நாங்கள் எங்களுக்குள்ள அதை குறைத்துக் கொள்ள நாங்கள் வேற ஏற்பாடு செய்கிறோம். பதில் என்ன? கோர்ட்ல எங்களுக்குள்ள நாங்கள் அதை பேசி சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்கிறோம் சொல்லுகிற அளவுக்கு தான் இந்த முத்தலாக்கு மேட்டர் இருக்கிறது. தலாக்குன்னா என்ன முதல் விலகிக் கொள்ள வேண்டும். முத்தலாக்குன்னா என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விலங்கின இஸ்லாத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கலன்னா உடனே விவாகரத்துன்னு சொல்லி விட்டு முடிச்சிடக்கூடாது. அவங்க விவாகரத்து அப்படி கோர்ட்ல விவாகரத்து கொடுத்தாங்கன்னு வைங்க, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்ல, முடிஞ்சிருச்சு அதோட. அதுக்கு பிறகு இவ யாரோ அவன் யாரோ, எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. இப்படி மற்ற மதங்களுடைய நாட்டில் உள்ள பொது சட்டத்தில் உள்ள தலாக்கு இருக்கிறது, விவாகரத்து இருக்கிறது. இஸ்லாத்தில் எப்படி என்று சொன்னால், மனைவி பிடிக்கலையா பேசி பார்க்கணும், ஜமாத்தை வச்சு பேசணும், குடும்பத்தாரை வச்சு பேசணும், அறிவுரை சொல்லி பார்க்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி என்ன செய்யணும்? உனக்கு 3 சான்ஸ் இருக்குப்பா. தலாக்குங்கிறது 3 சான்ஸ் தரப்பட்டிருக்கிறது. 3 சான்ஸ் என்ன? ஒரு தடவை நீ தலாக் சொல்றியா, சொல்லிக்க. சொன்ன பிறகு நீங்கள் 3 மாதவிடாய் காலத்திற்கு உள்ள சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிவிட்டு உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த பெண்ணுக்கு தலாக்கு விட்டதிலிருந்து 3 மென்சஸ் வரணும். 3 மாசம் புரிஞ்சுக்கிறது வச்சுக்கிறோம். 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அந்த தலாக்கு செல்ல நிற்கும், வெண்டிகளை நிற்கும். தலாக்குன்னு சொல்லிட்டான், சொன்ன பிறகு விவாகரத்து ஆகிவிட்டதுன்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் இன்னும் பினிஷ் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க? அது அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. விவாகரத்து பண்ணியாச்சா, அந்த மனைவியை விவாகரத்து செஞ்ச உடனே வெளியேற்றக்கூடாது, அவனும் வெளியேறக்கூடாது. தலாக்கு ஆகிவிடும். தலாக்கு சொல்லிவிட்டான், நீ வேற நான் வேற எடுத்துருவோம், அம்மா வீட்டுக்கு போ. இவளும் போகக்கூடாது, அவனும் போக சொல்லக்கூடாது. குர்ஆன்ல தெளிவான கட்டளை. இவங்களும் வெளியேற வேண்டாம் கட்டளை இருக்கிறான். அப்ப என்ன நடக்கும்? விவாகரத்து பண்ணியாச்சு, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, 3 மாசம் வரைக்கும் இருக்கிறாங்க, ஒருத்தர் பார்க்கறாங்க, சோத்த வண்ண தங்குறேன் சாப்பிட்டுக்கலாம், தங்குறது எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்களா, அந்த பிரிவு அவங்களை உணர வைக்கும். தலாக்குன்னு சொன்ன பிறகு அவசரப்பட்டமே, செய்யாம இருந்திருக்கலாமே, அது ஆளை தூரம் எங்கிட்டாவது போனா மறந்தே போயிடும். பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறோமா, முகத்திலே பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பரிதாபமா இருப்பா, அவளும் கொஞ்சம் விவாகரத்து பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் தன்னை திருத்தி கொள்ள கூட செய்வா, தப்பு இருந்தால். இதெல்லாம் ஏற்படுமா? இதெல்லாம் பார்ப்பான். பார்க்கும்போது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் 3 மாசத்துக்குள்ள சரி வாமா சேர்ந்துக்கிறோம். அதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை, மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, சும்மா கூட சேர்ந்துக்கிற வேண்டியதான். அவங்க 2 பேரும் சும்மாவே சேர்ந்துக்கிற வேண்டியதான். சேர்ந்தால் ஒரு தலாக்கு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான். தலாக்கு பயன்படுத்தி இருக்கிறான், தலாக்கு ஆவல பாருங்க. அடே தலாக்கு சொல்லிட்டான், சொல்லிவிட்டும் தலாக்கா சேர்க்க எப்படி இறைவன் ஆசைப்படுறான்னு பாருங்க. இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இவங்க மாதிரி வெட்டி முறிக்கவா சொல்றான்? விவாகரத்தும் பண்ணிட்டு 3 மாசம் வரைக்கும் ஒரே வீட்டில் இருங்க. அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவாக இருவருடைய மனசிலும் பல மாற்றங்கள். மனைவி இல்லாமல் ஏற்படுற கஷ்டத்தை இவன் விளங்குவான், கணவன் இல்லாமல் ஏற்படுகிற கஷ்டத்தை அவள் விளங்குவாள். 2 பேருடைய அந்த கோபமும் அந்த தன்மைகளும் குறைந்து புரிந்துணர்வு அதிகமாகி கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன என்று 2 பேர் வருவார்கள். வந்து பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகி சேர்ந்துடும். பெரும்பாலும் விவாகரத்து பண்றான்னு சொன்னா ஒரு விவாகரத்துக்கு கூட சேர்ந்து விடுவார்களே தவிர அதுக்கு பிறகு பிடிவாதமாக இருக்கு ரொம்ப கம்மி. இது மாதிரி தலாக் உலகத்தில் எங்கடா இருக்கு? உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்தில் விவாகரத்தையும் பண்ணிட்டு சேருவதற்காக ஒரே இடத்துல உட்கார வச்சு நீ செலவுக்கும் கொடுன்னு சொல்லி ஓ வீட்டில் தங்க வச்சுக்கன்னு சொல்லி நீனும் போகாத நீனும் விரட்டாதன்னு சொல்லி 3 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கிறா தலாக்கிட்டும் பரவாயில்லடா. என்ன அற்புதமான சட்டம்! உலகத்துக்கு இதை சட்டமாக்குங்கடா. நீங்க எங்களுக்கு சட்டம் வைக்கிறீங்களா? உலகத்துக்கு இதை சட்டமாக்கு. சரி, 3 மாசத்துக்குள்ள செய்யல. 3 மாசம் ஆயிடுச்சு, அவளுக்கு இலகி வரல. இந்த சில பேர் டைம் பத்தாம இருக்கலாம். அப்பதான் சரி விவாகரத்து நடந்து உனக்குள்ள செட்டில்மெண்ட்லாம் பேசி போயிட்டு வாமான்னு பிரிச்சு அனுப்பி விட்டுணும். அது தனியா இருக்குது. ஜமாத்தில் கூப்பிட்டு விவாகரத்துக்கு பிரிகிறாங்க இல்லையா, அப்ப உள்ள செட்டில்மெண்ட்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இவன் வீட்டில் இருக்கிறா செஞ்சுட்டு இருக்கானா.
ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது. நினைக்கிறாங்க மறுபடியும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, மனைவி பிரிஞ்சிருக்க கூடாது, சேர்ந்தா என்ன நினைக்கிறாங்க 2 பேருமே. அவள் வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறா, இவன் வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறா. 2 பேரும் விரும்புறாங்கன்னு வைங்க. மறுபடி 3 மாசம் கடந்து, 3 மாசம் விவாகரத்து முடிஞ்சு 3 மாசம் கடந்து, அது 1 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி, விவாகரத்தாய் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா ஒரு தலாக்கில் நிக்குது. அப்படியே விவாகரத்து பண்ணியாச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறான் நம்ம திருமணம் பண்ணா என்ன, அவளையே அவளும் நினைக்கிறாள் நம்ம சேர்ந்துக்கிட்டா என்னன்னு. புதுசா பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும். 3 மாசத்துக்கு இடையில சும்மா கூட்டிட்டு வந்துடலாம். 3 மாசம் கடந்து விடுமையானால் முறைப்படி மகர் கொடுத்து திருமணம் முறைப்படி இஜாபு கபூல்லாம் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அவங்க அப்பா சொல்ல, இவர் ஏத்துக்கிறேன் சொல்ல, அதுக்கு பிறகு இந்த நிக்காக நடக்கும். நிக்காகின் மூலமாக எவ்வளவு காலத்துக்கு பிறகும் சேரலாம். நிக்காக இல்லாமல் 3 மாசத்துல சேர்ந்து விடலாம். நிக்காக செய்வதன் மூலமாக 25 வருஷத்துக்கு கூட சேர நினைத்தாலும் சேர்ற வாசல் திறந்திருக்கு. உலகத்தில் எங்கடா திறந்திருக்கீங்க? எந்த நாட்டு விவாகர சட்டத்தில் இப்படி திறந்திருக்குது? நீங்க தலாக்க கூட சொல்றீங்களா? சரி, இது ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. முடிஞ்ச உடனே சேர்ந்துட்டாங்க, 3 மாசத்துல சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. அல்லது ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி சேர்ந்தாங்கன்னு வைங்க. சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ என்ன செய்யுது, மர பஞ்சாயத்தாயி மறுபிரச்சனை ஆகுது 2 பேருக்கும். அப்படி ஆகும் பொழுது மறுபடியும் கவுன்சிலிங் எல்லாம் நடந்து முடிச்சு இனிமே தேராது, நமக்கு ஒண்ணுக்கும் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி வந்தா இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு தலாக் சொல்லிங்க. அவங்க எடுத்து சொல்லக்கூடாது. அதுக்கு உரிய முன்னேற்பாடு, ஜமாத்தை வச்சு பேசணும், குடும்பத்தாரை வச்சு பேசணும், அறிவுரை சொல்லணும், படுக்கையில் தனியாக பிரிந்து இருக்க வேண்டும் சில நாட்கள். அதுக்கு பிறகு ஒருத்தர் புரிகிறமான்னு சொல்லி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைங்கும் பொழுது தலாக்கு, உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன். அது எப்படி செய்யணும் முறை 2வது இருக்கு, விவாகரத்து செய்யறேன்னு சொல்லிடலாம். சொன்ன உடனே இதே மாதிரி 3 மாச காலம், 3 மாத விடாய் காலம் இவன் வீட்டில் தான் இருப்பாள், இவன் தான் செலவு கொடுப்பான், இவன் வெளியேற்றக்கூடாது, அவன் வெளியேறக்கூடாது. இப்படி 3 மாசம் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களா, சேர்ந்துக்கலாம். இல்லறத்தில் ஈடுபட்டார்களே ஆனால் தலாக்கு வாபஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஈடுபடாட்டா கூட நம்ம வாபஸ் வாங்கிக்கிறோம், சேர்ந்துக்கிறோம், அடுத்த மாசம் கூட ஈடுபட்டுக்கிறோம் சொன்னாலும் பரவாயில்ல. பேச்சு மூலமாகவோ செயல் மூலமாகவோ அவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கலாம். உலகத்தில் தண்டோரை போட்டு அறிவிக்க வேண்டியதில்லை. அடுத்த நாளுக்கு என்ன செய்யலாம், பைக்கில் பஜாருக்கு போகலாம், என்னன்னு கேட்டால் சேர்ந்துக்கிட்டு வந்துடலாம். ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது. ஏன் 2வது தலாக்கு தான் நடந்திருக்கிறது. இப்படியே ஒரு 3 மாசம் போச்சு. அப்புறம் ஒர்க் அவுட் ஆளர் அனுப்பிவிட்டான், கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து, அதுக்கு அதே மாதிரி கொடுக்கணும். மனைவி விவாகரத்து செய்வதற்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் மார்க்கத்தில் இருக்கிறதோ அவளுக்கு வேண்டிய இழப்பீடுகள் எல்லாம் கொடுத்து முதல் தடவை கொடுத்து, ஏன்னா 2வது கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க, அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கணும் விவாகரத்துக்கு. அதுக்குரிய ஜீவனாம்சத்தை எல்லாம் கொடுத்து அவங்களை அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்க. இப்படி ஒரு 4 வருஷம் கழிச்சு மர சேர நினைக்கிறாங்க, சேர்ந்துக்கலாம். கல்யாணம் பண்ணி 3 மாதத்துல சும்மா சேர்ந்துக்கலாம். அப்ப 2 வாய்ப்பாச்சா? முதல்ல ஒரு விவாகரத்து பண்ணி சேர்றது பெரிய பயங்கரமான ஒரு அருட்கொடையா இருக்கு உலகத்துக்கு. எந்த பயலுக்கும் தோண காட்ட இன்னைக்கு வரைக்கும் எந்த சட்ட வல்லுநருக்கும் தோணல. எப்படி இந்த ஃபேமிலி பிரச்சனையை சரி பண்றது சிந்த பிச்சுட்டு ஆயிரான ஒன்னும் தீர்வு வரமாட்டேங்குது. என்ன 20 வருஷம் இழுத்தடிக்கிறது தான் தீர்வு நினைக்கிறாங்களே தவிர அதை ஈஸியை இப்படி செஞ்சு விட்டு வச்சா சேர்ந்துக்கிறோம், தன்னால சேர்ந்துக்கிடுவாங்களே. ஒரு ஆறுதல் அடைஞ்ச தலாக்கணும்னு ஆறுதல் ஆயிடுவானா கோவம் இறங்கிற சர்ன்னு. அப்புறமேல சிந்திச்சு நிதானமா பார்க்கும் பொழுது சேர்வதற்கான வாசல் 2 தடவை திறக்கப்படுகிறது. திறந்தவன இப்படி ஒரு 2-3 வருஷம் போகுது. அப்புறம் என்ன செய்யறான், வேணாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் புள்ளுட்டிலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் விரும்பினார்களே. ஆனால் 2வது தலாக்கு நடந்து 2 வருஷம் கழிச்சியோ 3 வருஷம் கழிச்சியோ 6 மாசம் கழிச்சியோ அவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம். மகர் கொடுத்து முறைப்படி சேர்ந்து மறுபடியும் வாழலாம் புருஷன் பொண்டாட்டியா. 3 தலாக்குங்கிறது கிடையாது, 1 தலாக்கு தான். அடுத்தபடியும் 1 தலாக்கு தான். இப்படி சேர்ந்துட்டு இருக்காங்களா? அப்பதான் இஸ்லாம் சொல்லுது, டேய் 2 முடிஞ்சிருச்சு, 3வது இதை செஞ்சேன்னு சொன்னா அந்த விளையாட்டு கிடையாது. ஏற்கனவே 2 தடவை உனக்கு தந்தமுள்ள வாய்ப்பு அது கிடையாது, இது கடைசி வாய்ப்பு. 3வது தலாக்கு நீ கொடுத்தாயானால் அவளை 3 மாசத்துக்குள்ளேயும் கூட்டிக்கிற இயலாது, 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண இயலாது. 2 தடவைக்கு தான் இது பண்ணணும். ஒரு பெண்ணுடைய உன்னோட சிந்தி பாப்பியா வேறு பண்றேன்னு 2 டைம்ஸ் உனக்கு சான்ஸ். அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக்கு 2 தடவை தான் நீட்டிக்கொள்ள தலாக். 2 அத்தலாக்கு மர்ரத்தானி குர்ஆனுடைய வசனம். தலாக்கு என்பது 2 தடவை தான். தல்லக்காக மிம்பாவது அப்புறம் 3வது தலாக்கு விட்டானே ஆனால் அவன் அவளோடு இனிமேல் சேர முடியாதுன்னு அந்த வசனம் வருது.
அப்ப ரெண்டு தலாக் என்பதுடைய அந்தஸ்து வேற, மூணாவது தலாக் என்பதுடைய அந்தஸ்து வேற. மூணாவது தலாக் சொல்லிவிட்டான்னு சொன்னா அவங்களுக்குள்ள எல்லாம் முடிந்துவிடும். சரி, அவளை கல்யாணம் நினைச்சா ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த வழி எந்த ஆம்பளும் ஒத்துக்கிறாத வழி. என்ன வழி? உன் மனைவி மூணாவது வாரம் பண்ணிட்டீல, பண்ணின பிறகு அவ ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணணும், அவனோட வாழ்க்கையை நடத்தணும், அவங்களுக்குள்ளையும் பிடிக்காம போகணும், அது பஞ்சாயத்து ஆகணும். அதுக்கு பிறகு அவன் விவாகரத்து பண்ணிட்டான்னு வை, அப்ப போய் கல்யாணம் பண்ணிக்க. இது நடக்குமா? நடக்காது. எச்சரிக்கை இருக்குன்னா, ஆஹா இனி சேர இயலாதுங்கிற ஒரு பயத்தை காட்டுறதுக்காக வேண்டி இனிமேல் செஞ்சீங்கன்னா இந்த வழியெல்லாம் சேர முடியும் அப்படின்னு எவன் சொல்லுவான்? ரெண்டு தடவை அவசரப்பட்டு சொன்னா கூட, ஆஹா மூணாவது தடவை சொன்னோம்னா டேஞ்சர் ஆயிருமே, மறுபடியும் எப்படி சொல்றது அப்படின்னு யோசித்து என்ன செய்வான்? அந்த மூணாவது சான்ஸை பயன்படுத்துவான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக்கு. மூன்று தலாக்கு என்பது இதுதான் மூணு தலாக்குடைய சட்டம்ங்க. இதுல ஒரு தலாக்கு சொன்னா என்னவாகும்? சேர்ந்துக்கலாம். ரெண்டாவது தலாக்கு சொன்னா என்னவாகும்? சேர்ந்துக்கலாம். மூணாவது தலாக்கு சொன்னா என்னவாகும்? முடியாது. அப்படி வருதுல்ல. இது என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, மதுஹபுகள்ல எல்லாம் அதுக்கு தான் சட்டம் கொண்டு வர்றான். மதுஹப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு பொண்டாட்டியை பார்க்க பிடிக்கலையா, என்ன செய்யணும்? தலாக் 1, தலாக் 2, தலாக் 3, 3 தலாக் சொல்லிட்டாங்க. எப்படி இது 3? அடே தலாக் 3 காலத்துல 3 சந்தர்ப்பம் இவனுக்கு கொடுக்கப்பட்டா இவன் என்ன செய்யறான்? தலாக் 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 முடிஞ்சிருச்சுங்கிறான். அஜத்துல ஃபத்வா கேட்டா 3 சொல்லிவிட்டாயே, எப்படி சேர்வது? ஒரு கடையில் வேலை செய்யறான், ஒரு கணக்கு புள்ள, நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன். எத்தனை நீக்கிட்டான்? ஒரு தடவை நீக்கிறான். கடையில் வேலை செய்யறா, கோபத்தை காட்டுறதுக்காக செய்யற, நீக்கி விட்டேன். தலாக்குன்னா நீக்கிறது அர்த்தம். தலாக்குக்கு அர்த்தம் நீக்கிறது தான். நீக்கிறது அனுபவமே. கணக்குள்ள இருக்காரு, உன்னை நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன். 3 தடவை நீக்கிறேன். கிறுக்கு பிற ஒரு தடவை நீக்கி இருக்கிற, இன்னொரு தடவை நீக்கிற, அந்த மர வேலைக்கு சேரு. ரெண்டாவது நீக்கிறது என்ன செய்யணும்? மர வேலைக்கு சேரு. மறுபடியும் ஒழுங்கா இல்லைன்னா மர நீக்கு, மறுபடியும் வேலைக்கு சேரு. இது 3. ஒரு கணக்கு பிள்ளை இருக்கிறான், ஒரு மாசம் வேலை செய்யறான், போடான்னு நீக்கி விட்டோம், கெஞ்சிறான், அடுத்த மாசம் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம், அப்புறமா சரியில்லை போடான்ட்டோம் 2, மறுபடியும் கெஞ்சிறான், சேர்த்துக்கிட்டோம், மறுபடியும் போடா. இதுதான் 3. 3 தடவை நீக்கிறது என்று சொன்னால் 3 தடவை நடக்கணுமா? 3 சொன்ன 3 ஆயிருமா? நீக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 3 3 ஆவாது. 3 தடவை நீக்கிற வேலை செய்யணும். நீக்கிறதுக்கு சேர்க்கிற அவசியம். நீ தலாக்குங்கிற நான் கேட்கிறேன், ஒரு தலாக், தலாக்குனா என்னவாயிரு? மனைவி இல்லாம போயிடுறான்ல. இப்ப ரெண்டாவது தலாக்கு நீ யாருக்கு சொன்ன? அடே ஒரு தலாக்குன்றவனே மனைவி இல்லாம போயிடலடா. தலாக்குன்னு எப்ப சொன்னாயோ அந்த நிமிடம் மனைவி இல்லை. நீ ரெண்டாவது தலாக்கு யாருக்கு சொல்ற? மனைவி இல்லாதுன்னு சொல்ற. மூணாவது தலாக்கு யாரு சொல்ற? மனைவி ஆக்கின்னு சொல்லு. மனைவி ஆக்கிறது சேர்த்துக்கிறது. தலாக்கு எப்ப ஒரு தலாக்குன்னு சொல்லிவிட்டாயோ அதுக்கு பிறகு அவள் மனைவியா உனக்கு இல்ல. சில பேர் என்ன செய்வாங்க? முத்தலாக்குன்னு சொல்றாங்க. முத்தலாக்கு அல்ல 1 2 3 தலாக்கு அல்ல தலாக்கு 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 இப்படின்னு சொன்னா இது 3 தலாக்கு. இதை பத்தி மார்க்க என்ன சொல்றது? லாஜிக்கா உங்களுக்கு வழங்குது. பார்த்தால நீக்கிறதுன்னா 3 தடவை இருக்கிறத ஒரு 3 சொல்லை சொன்னால் 3 தடவை ஆகுமா? தடவைங்கிறது அந்த போயிட்டு போயிட்டு வரணும், அப்பதான் தடவைங்கிறது வரும். அப்ப 3 தடவை நீக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நல்லா விளங்கிக்கிறங்க. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது செய்யற சரி, இது சரியானதான் சொல்றாங்க. ஆனால் மார்க் என்ன சொல்லுது? சஹி முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, கான தலாக்கு சலாஸ், 3 தடவை தலாக்கு என்று சொல்வது அல அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்று தான் கருதப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கணும். 3 தலாக் என்று ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் சொல்லிட்டாரு, மனைவியை பார்த்து நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன் நீக்கி விட்டேன்னு சொன்னா நீங்க என்ன முடிவு சொல்லுவீங்க? ஒரு தடவைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விட அறிவாளி இல்லையா? அவங்க 3 தடவை சொல்லுவாங்களா? ஒருத்தர் போறாரு 3 தடவை சொல்லிட்டேன், 1 தடவை ஓடுறா, 1 தான் என்ன 3 எங்கடாங்கன்றவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. அபூபக்கருடைய காலத்தில் 2 ஆண்டு காலத்திலும் 3 தலாக் என்று சொன்னால் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. ஹிலாஃபத் உமருடைய ஆட்சியில அவருடைய ஆரம்ப காலத்திலையும் ஒரு தலாக் சொல்லிட்டு இருந்தாரா? தலாக் அதிகரிக்கிறதை கண்டு பயந்து இனிமே எவனாவது 3 சொன்னா 3 ஆக்கி போடுவேன் அப்படிங்கிறார். அவருக்கு சொல்லி இருக்க கூடாது, ஆக்கிவிட்டு சட்டம் ஆக்கினார்.
சட்டம் ஆக்கியிருக்க கூடாது. சரி, அப்படி ஆக்கிட்டா கூட அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நீ எதை எடுக்கணும், நீ எதை பின்பற்றணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை உமர் சொன்னாங்கன்னா ஒரு நல்லடியான்னு ஏத்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 வர்றவனுக்குலாம் 1ங்கறாங்க, இவர் 3ங்கறாங்க. எப்படி? நான் இது சட்டத்தை தெரிந்து கொண்டவர், சட்டத்தை தெரிந்து கொண்டு 3ன்னு சொன்னீங்க 3 ஆக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபஅல்லாஹு அலைஹிம் சட்டமாக ஆக்கிவிட்டார் அப்படின்னு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்க. 3 தடவை சொன்னா 3 ஆக்கி போடுவேன், கோபத்துல சட்டத்தை ஆக்கி விட்டார். இந்த மாதிரி விலைக்கு சொல்லி அவர் ஆக்கியிருக்க மாட்டார். என்னடா அடிக்கடி வருது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு மார்க்கத்தை தலையிடுறோங்கிற ஒரு இது கூட விளங்காம சொல்லி விட்டார். அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். மார்க்கத்துக்கு எதிராக போனாலும் கடுமையான வார்த்தையில சொல்லிட முடியாது. ஆனா நம்ம எதை எடுத்துக்கொள்வது? 2 வந்துருச்சுல. உங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கறான், உமர் சொன்னார், உமர் என்ன ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் கேட்க மாட்டான். அடே ரசூலுன்னு ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன், வழிகாட்டி அனுப்பியிருக்கேன், தீன் எனக்கு சொந்தம், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வையே எனக்கு சொந்தம்ங்கிற அல்லாஹ், மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ், சட்டம் அவன் தான் வகுக்கணும். அவன் வகுக்கிற சட்டம் தூதர் வழியாகத்தான் உங்களுக்கு தெரியும், யார் வழியாகவும் வராது. தூதர் சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரூல் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ரூலை உமர் மாத்துவாரா? அவர் மாத்துவதா இருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிட்டு துஆ செஞ்சு விட்டு நீ எதை எடுத்துக்கொள்ளணும்? மதுஹபுகள் பூரா உமர் சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது கொடுத்த பனிஷ்மெண்ட் இது. கோர்ட்ல வச்சு கேவலப்படுத்தி கேள்வி கேட்கறானே, அந்த பனிஷ்மெண்ட் எதனால? நீங்க இல்லாத இன்னொரு வெடிக்கணும் தெரியுமா? உண்மை தெரிஞ்சுக்கிட்ட பண்றோம். தலாக்குல மதுஹபுல முஸ்லிம் பர்சனல் லாவுல ஒன்னு தலாக்க அஹ்சன் நல்ல தலாக்கு, இன்னொன்னு தலாக்க பிதாத் தலாக்குன்னு சொல்றான். இவனே சொல்றான், அடே பிதாத்ன்றாலே ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாது. அது பேரை முத்தலாக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, இப்ப நான் சொன்ன முதல்ல அந்த முறையில் விடுற தலாக்கு தான் அஹ்சன், அழகிய தலாக்கு. இந்த மாதிரி ஒன்னு சொன்ன 3 தலாக்கு 3ங்கறானே, இது பிதாய் தலாக்கு, பிதாத்து தலாக்கு. பிதாத்து தலாக்குன்னா என்ன செய்யணும்? செல்லாது சொல்ல வேண்டியதானே? குல்லு பிதாத்தில் லலாலத்தும் தானே, எல்லா பிதாத்தும் வழிகேடு தானே, குல்லு லலாலத்தின் பின்னார் தானே, எல்லா வழிகள் நரகத்தில், அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப பிதாத்து தலாக்குன்னு அவங்க சொல்வதில் இருந்து இது நபியிடத்தில் எங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு ஒத்துக்கொள்றாங்க. பேராதான் அவங்களுடைய பிரசுரங்கள், நோட்டீஸுகள், புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தலாக்கு பேர் என்ன? பிதாத்து தலாக். பிதாத் எல்லாம் வழிகேடு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் பிதாத்து தலாக்க மார்க்கமாக்குறீங்க? அப்ப இத என்ன ஆகுதுன்னா இந்த முத்தலாக்கு தான் கேஸ் ஆகுது. என்னங்க ஒரு முத்தலாக்கு அதெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கிறீங்க, என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னு கொண்டு வர்றான். கொண்டு வரும்போது முஸ்லிம் பர்சனல் லாண்ட் ஒன்று இந்தியாவுக்கு இருக்கிறது. வெள்ளக்காரன் காலத்தில் இருந்து முஸ்லிம் மன்னர்கள் காலத்தில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லா சிலர் கொடுத்துருந்தான். கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருந்தான், இந்துக்களுக்கு கொடுத்திருந்தான், முஸ்லிம்களுக்கு தனியாக வச்சிருந்தாங்க, சீக்கியர்கள் கொடுத்திருந்தாங்க. முஸ்லிம் மன்னர்கள் காலத்தில் இருந்து ஒரு சட்டங்கள் இருந்துச்சு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கொடுத்திருந்தாங்க. இந்துக்களுக்கு கூட கிடையாது. லிங்காயத்துக்கு ஒரு சட்டம், செட்டியாருக்கு ஒரு சட்டம், தேவருக்கு ஒரு சட்டம் இருந்தது வெள்ளக்காரன் காலத்தில். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். கல்யாண விஷயங்கள்ல அப்படி உங்க வழக்கம் ஓகே, நீ இப்படித்தான், நீ ஓகே, நீ இப்படித்தான் கல்யாணம் பண்ணி வைக்க, கோயில் பண்ணோம் பண்ணிக்க, மாலை மாத்திரம் மாத்திக்க, மோதிரம் மாத்திரம் மாத்திக்க, இப்படின்னு சொல்லி அவனுடைய முறைகளை எல்லாம் வெள்ளக்காரன் ஏத்துட்டு இருந்தான்ல. அந்த ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் நாடு சுதந்திரம் அடைகிறது. சுதந்திரம் அடையும் பொழுது அதை ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. நாடு முழுசும் ஒரே சட்டத்தை கொண்டு வரணும், முஸ்லீமுக்கு தனி கல்யாண சட்டம், இந்துவுக்கு தனி கல்யாண சட்டம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கோத்தருக்கு தனி கல்யாண சட்டம்லாம் இருக்கக்கூடாது, ஒன்ன கொண்டு வரணுங்கிறாங்க. இவங்களுக்கு தேசத்தினுடைய ஒரு கட்டுக்கோப்பு, அதனுடைய அவசியம் இவங்களுக்கு புரியல. ஏன் இப்ப இந்த சட்டம் கொண்டு வர்றவன்னா தேசத்துக்கு துரோகிகள், சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக நின்றவர்கள். ஆர்எஸ்எஸ் கார ஒரு தலைவனாச்சு நாட்டு சுதந்திரத்தில் பாடுபட்டான்னு காட்டணும் வைப்போம். வெள்ளக்காரனை எதிர்த்து பாடுபட்ட ஒரு காவி தலைவர்கள் உண்டா? சப்போர்ட் பண்ணாங்க வெள்ளக்காரனை, வெள்ளக்காரனுக்கு ஆதரவா இருந்தார்கள். பிரிட்டிஷ் மகாராணி வரும் பொழுது அந்த சங் பரிவாரம் வரவேற்பு கொடுக்கிறது நின்று. அந்த மாதிரி ஜாகிரதை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் யாரு? இப்ப நாட்டை ஆளக்கூடிய கும்பல், நாட்டை ஆளக்கூடிய கும்பல் நாட்டு விடுதலைக்கு நம்ம ரத்தம் சிந்தணும். குஷ்வந்த் சிங் சொல்றாருல இல்ல வீக்லியில, அதாவது முஸ்லிம்கள் தான் நாட்டு விடுதலைக்காக தங்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தார்கள். கள்ளுக்கடை மறியலாம் 100 பேர் கைதாவான், பயந்துட்டு போக மாட்டாங்க அந்த காலத்துல. இப்ப மண்டபத்தில் வச்சு விடுற விளையாட்டு அப்ப கிடையாது. உள்ள போனா 3 வருஷம் 4 வருஷம் தான்.
கள்ளுக்கடை மறியல்னு கூப்பிடுவாங்களா, 100 பேர் கைதுமா, 75 பேர் முஸ்லீமா இருப்பான். எங்க சதவீதம் என்ன, உன் சதவீதம் என்ன? எங்க சதவீதம் 3 இருந்தா போதும். அன்னைக்கு உள்ள கணக்கு 100 பேர் கைதானால் 75 முஸ்லீமா இருப்பான், 14 பேர் கைதாவார்கள், 10 பேர் முஸ்லீமா இருப்பான். அப்ப எல்லா விதமான நேதாஜியுடைய சுபாஷ் சந்திர போஸுடைய ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினான அவனும் யாரு, முஸ்லீம் தான் ஜாஸ்தியா இருந்தான். நீங்க என்ன கிடையாது. நீங்க என்ன செஞ்சீங்க, வாஜ்பாய் ஒரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, நான் தேசத்துக்கு ஒன்றும் செய்ய மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தவர் பிரதமர் ஆனார். அப்ப வெள்ளையர்கள் நம்ம நாட்டு ஆளணும் என்று ஆசைப்பட்டவர்கள், துணையாக நின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப சுதந்திரம் அடைஞ்சவன அதுக்கு பாடுபட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்டுக்கோப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா இவ்வளவு தியாகம் பண்ணி, இவ்வளவு உயிர் பலி கொடுத்து, இவ்வளவு ரத்தம் சிந்தி 200 வருஷம் இவனை விரட்டுறதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, வெள்ளக்காரனை நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக வேண்டி 200 வருஷம் நம்முடைய முன்னோர் ரத்தம் சிந்திருக்கிறான். நீ பொது சிவில் சட்டம் ஒரு சட்டத்தை எல்லாத்தையும் திணிச்சேன்னு வை, சுக்குநூறா செதறி போயிடும் அப்படின்னு அம்பேத்கர் தலைமையிலான அந்த குழு அது முடியாது. அனைவருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வர முடியாது. மத விஷயங்கள்ல திருமணம், கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்குள்ள வக்ஃபு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மதப்படி நடத்திக்கிறாங்க. இந்துக்கள் அவங்க படி நடத்தட்டும், கிறிஸ்துவர்கள் அவங்க மதப்படி நடத்தட்டும், சீக்கியர்கள் அவர்கள் மதப்படி நடத்திக் கொள்ளட்டும். அது அவங்களுக்குள்ள மாத்திரம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அவனுக்கு மற்றவனுக்கு நடக்கிற விஷயத்துக்கு ஒரு சட்டத்தில் கொண்டு வா. எனக்கு இந்துக்குமா கல்யாணம் நடக்கும், எனக்கும் கிறிஸ்டின் கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அப்ப உனக்கு இடையில சம்பந்தம் இருக்குது. முஸ்லீம்களை கல்யாணம் பண்ணிக்கிற போறோம். எங்களுக்குள்ள உள்ள சட்டம் இன்னொருத்தரை பாதிச்சா நீ கொஸ்டின் பண்ணணும். கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும் உள்ளது. நான் இந்துட்டையும் கடன் வாங்குவேன், கிறிஸ்தவனை ஏமாத்துவேன், அதுக்கு போய் நான் கேட்கல, உன் சட்டப்படி செய்யும். ஏன் நாங்க மட்டும் சம்பந்தப்படுறது இல்லை. அப்ப நாங்கள் மட்டும் எங்களுக்குள்ளே மாத்திரம் எங்க அப்பனோட சொத்தை நாங்கள் பிரிச்சு கொள்வதற்கு நீ ஏன் வர்ற? எங்க மார்க்கம் சொல்லப்படி வாப்பா உலமா கூட நாங்க பிரிச்சுக்கிறோம், நீ ஏன் அதில் கொண்டு வர்றேன்னு சொல்லி இப்படியான சில சட்டங்கள் நமக்குள் மாத்திரம் உள்ள சில விஷயங்கள், அனைத்தும் கூட இல்லை, நமக்குள் மாத்திரம் உள்ள மிகச்சில மத சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நம்ம முறைப்படி நடத்தி கொள்றோமே, இதை மாத்தணும் அப்பவே கோரிக்கை வச்சாங்க. அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் அதை டோட்டலா நிராகரித்து விட்டு ஒரு வரி எழுதுறாங்க, அதற்கு அந்த சூழ்நிலை உருவாவதற்கு பாடுபடணும், ஒரே சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க சொல்லிவிட்டு, முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சட்டமாக்கி விட்டு என்ன பண்றது? அம்பேத்கர் பயப்படுறாரு. முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னா சட்டமாக்கி விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? இதை நீதிமன்றத்தின் வழியாக உத்தரவு போடக்கூடாது, அந்த சூழ்நிலை தானாக உண்டாக வேண்டும், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பொது சிவில் சட்டம் வரணும்னு சொல்றத அந்த பிரிவிலேயே இதை நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது, உத்தரவா போடக்கூடாது, அதற்கான காரணங்களை சுமூகத்தை உண்டாக்கணும். நீ எங்க மாட்டுக்கிறது நாங்கள் வெட்டுவ சுமூகம் உண்டாகுமா? ரோட்ல போன அடிப்ப சுமூகம் உண்டாகுமா? சுமூகம் இருக்குதா? இல்ல. உனக்குள்ள தலித்த போட்டு அடிச்சு பம்பாய் பத்தி எரியுது, எப்படி சுமூகம் ஏற்படும்? நீங்க நடத்துற மதவெறி அரசியல் சுமூகம் ஏற்படுமா? என்னைக்காச்சு இந்துக்களுக்கு ஒரு சட்டம் நாள் கொண்டு வர இயலுமா? லிங்காயத்து சட்டம் செட்டிக்கு சொல்லி பாடுறா பார்ப்போம், செட்டியாருக்குள்ள சட்டத்தை வன்னியருக்கு சொல்லி பார்ப்போம். ஒரு மரம் இருக்காது, ரோட்டை மறிச்சு போடுவான். அவனுடைய முறையில் அவன் தான் கைப்ப செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் முஸ்லீம் பர்சனல் வச்சுட்டாங்க. அந்த பர்சனல் லாவுல இது இருக்கு. எது எல்லா மதங்களும் இருந்தாங்க, எழுச்சி இல்லாத காரணம், அதனால முத்தலாக் என்பது இருக்குது. அதுவே முஸ்லீமுடைய சட்டமாக கொண்டிருக்கிறது. அதை விரும்பக்கூடியவர்களுக்கு அகல ஹதீஸ் முஜாஹித் மாதிரி பிரிவாக இருந்தா நாங்க அதுல உள்ள ஆள்கையில் நாங்க ஒரு தலாக்னு சொன்னோம்னா நமக்கு அதன்படி தீர்ப்பளிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த முத்தலாக் என்பதற்கு எதிராகத்தான் சட்டம் அந்த கோர்ட்ல வழக்கு போகுது. அவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்துல தலையிட்ட மாதிரி வந்துடும், அவனுக்கு பயமா இருக்கு, தலையிடக்கூடாதுன்னு இருக்குது. அதுதான் அவன் என்ன சொல்றான்னா, இஸ்லாத்துல இல்லைன்னு தான் கொண்டு வர்றான். பாயிண்ட் எப்படி கொண்டு வர்றான்? உங்க குரான்ல எங்க இருக்கு முத்தலாக்? எங்க இருக்கு? 2 தடவை தலாக் சொல்லு, 3வது தடவை சொன்னால் இப்படின்னு இருக்குது அப்படின்னு குரான் வசனத்தை வாசிச்சு காட்டி நீதிமன்றத்தில் வக்கீல் வாதாடுறத விட நீதிபதி வாதாடுறோம். அப்ப என்னவாகுது? குரான்ல இல்லாத ஒன்றை நீங்கள் சட்டம் ஒன்றா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க மார்க்கத்துக்கு தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சு விட்டு, இருந்தாலும் நீதிமன்றத்தை தலையிடவில்லை, அரசாங்கம் நீங்கள் சட்டத்தை திருத்தினீர்களே ஆனால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த கேஸ் பெண்டிங் உத்தரவு போட்டிருக்கிறோம். உத்தரவு போட்டது தான் என்ன செய்யறாங்க? இப்ப இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, முத்தலாக்கு கூடாதுன்னு தான் சொல்றான் யார் கோர்ட்ல, அது கரெக்டான தீர்ப்பு. முத்தலாக்கு கூடாது என்கிறது என்ன ரசூலுல்லாஹ் சொல்லல, இல்ல
நம்ம திருத்தி கொள்ளணும். இத்தனை வருஷமா இருந்துச்சுன்னு பார்க்காம சரி முத்தலாக் இல்லை, ஓரளவுக்கு கொள்கை அளவுல எல்லாருமே ஒத்து வந்துட்டாங்க. கோர்ட்லையும் சொல்லிட்டாங்க, நாங்க எங்களுக்குள்ள நாங்க சரி பண்ணிக்கிறோம், முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறோம்ட்டாங்க. அப்பயுமே என்ன செய்யலாம், சட்டம் கொண்டு வர சொல்லி இந்த வந்த உடனே முத்தலாக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் கோர்ட்டு சொல்லிச்சு. நாங்களா செய்யல, நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, அதனால சட்டம் கொண்டு வர்றோங்கிறான். என்ன சட்டம் கொண்டு வர்றான் தெரியுமா? அதான் டேஞ்சர். முத்தலாக்க மட்டும் ஒழிச்சு ஓச்சு விட்டான்னா நமக்கு டேஞ்சர் கிடையாது. ஆனால் நீ ஏன்டா சொல்றேன்னு கேட்போம். நீ எங்க மேல அக்கறை வைக்கிறேங்கிறிய, 2000 பேர் கருவறுத்து நீ அக்கறை பண்றியா? எத்தனை பெண்களை நீ வந்து மாணவப்படுத்தி விட்டு நீ எங்க மேல அக்கறை உள்ளவனா நீ? அப்ப நீ எங்க மேல அக்கறைக்கு நீ செய்கிறாய் என்று சொன்னால் அதை நாங்கள் எதிர்ப்போம். நீதிமன்றத்தில் முத்தலாக் இல்லைன்னு சொல்லிவிட்டானே, ஆனால் அது சிறந்த நடைமுறை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான நடைமுறை, முஸ்லிம்களுக்கு நன்மை. நாங்கள் 1987 இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். இந்த முத்தலாக் கொடுமையாக இருக்கிற மாத்துங்கள் சொல்லி தௌஹீதுக்காக முதல் மாநாடு திருச்சியில் நடந்தது. அந்த முதல் மாநாட்டில் இதான் டாபிக்கே பேசணும், முத்தலாக் இல்லைன்னு சொல்லி. இவங்க பேசுறதுக்காக பேசவில்லை, நம்ம ஆதியிலே இந்த பிரச்சனை கொள்கை எடுத்து விட்டோம். அதுல இப்ப சட்டம் என்ன கொண்டு வர்றான்னு கேட்டா, ஒருவன் முத்தலாக்கு சொன்னால் அவன் முத்தலாக்கு வந்து சட்டவிரோதம், முத்தலாக்கு சட்டவிரோதம். அதை ஒருவன் செய்து விட்டால் அவனுக்கு 3 வருஷம் தண்டனை, 3 வருஷம் தண்டனை. அதுக்கப்புறம் அவன் 3 வருஷ காலத்துக்கு அவன் மனைவிக்கு ஜீவன அம்சம் கொடுக்கணும், வந்த பிறகு கொடுக்கணும், விவாகம் செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு கோர்ட் என்ன சொன்னுச்சு? உனக்கு கோர்ட் போட்ட உத்தரவு என்ன? முத்தலாக்கு செல்லாதுன்னு சட்டம் ஏற்று சொல்லியிருக்கிறான். இவன் ஏற்றின சட்டம் என்ன? செல்லும் ஏற்றினான். இப்ப முத்தலாக்கு செல்லும்ங்கிறியா செல்லாதுங்கிறியா? செல்லாது என்று நீ சொன்னால் செல்லாத ஒண்ணு கேட்ட தண்டனை முத்தலாக்கு தான் நிகழலையே. முத்தலாக்கு செல்லாது ஒருத்த முத்தலாக்குட்டான், செல்லாது போ சேர்ந்து சொல்ல வேண்டியதானே. செல்லாதுன்னு சொன்னா இவனுக்கு எதுக்கு தண்டனை? செய்யாத குற்றத்துக்கு எப்படி தண்டனை? அப்ப செல்லும் என்று சொன்னால் நீ கோர்ட் உத்தரவு மீறிய. எவ்வளவு மண்ட காஞ்சி போயிருக்காங்க நடக்குது அவங்களுக்கு. களிமண் இருக்குது அம்புட்டு பேருக்கும், நாடாளுமன்றத்தில் அத்தனை பேருக்கும், இந்த பாஜக கூட்டம் அம்புட்டு பேருக்குமே மூளைக்கு பதிலாக அல்லாஹ் களிமண்ணை வைத்திருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு சட்டத்தை போடுவான். ஏன் நீ கோர்ட் சொன்னபடி நீ செய்யறாங்க, என்ன செய்யணும்? யாராவது முத்தலாக்கி விட்டால் செல்லாதுன்னு சொல்லு, அது ஓகே. அல்ல அது ஒரு தலாக்கா எடுத்துக்கொள்ளும் சொல்லு, அது ஓகே. முத்தலாக்கு விட்டால் தலாக்கு நிகழவில்லை, நீ பொண்டாட்டி தான், நீ புருஷன் தான் சொல்றா, அது சரி. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நீ ஏத்துக்கிட்டே அர்த்தம். அல்லது என்ன செய்யணும்? முத்தலாக்கு இஸ்லாத்துல கிடையாது, நீ 3 சொன்னா 1 தான், ஒரு தலாக்கு நீங்கள் அதை சொல்லு. நீ என்ன சொல்ற? முத்தலாக்கு சட்டவிரோதம், அது வெளிப்படையான குற்றம். வெளிப்படையான குற்றம் சொன்னா போலீஸ் கைது பண்ணலாம், அப்படியான குற்றம் என்று சொல்லிவிட்டு 3 ஆண்டுகளுக்கு ஜெயிலு, அதுக்கு ஜாமீன் கிடையாது. கோர்ட்ல கொண்டு போய் ஜாமீன் கொடுப்பான்ல, அது நான் பெயிலபிள் செக்ஷன்ல சேர்த்திருக்கிறாங்க. ஜாமீன் கிடையாது அர்த்தம் இல்ல. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் தரமாட்டாங்க, ஒரு 4 பேர் தருவாங்க, மாஜிஸ்ட்ரேட் தரமாட்டாங்க. அப்ப நான் பெயிலபிள் போட்டு என்ன செஞ்சிருக்கான், இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, முத்தலாக் மூலமா என்ன சொல்ற? மொத்தமா முடிச்சிடுறாங்க, அதான் உன் டாபிக். அப்ப ஓன் தலாக் என்னவா? ஓன் தலாக் என்னவா சொல்லு. அடே, நீங்கள் நாட்டில் கொடுக்கிற தலாக் எந்த வகையை சேர்ந்தது? முத்தலாக்கு சென்றா ஒரு தலாக்கு சேர்ந்த சொல்லு. முத்தலாக்கு சென்றால் எப்படி டோட்டலா முடிந்து விடுமோ அப்படித்தானே நீ விவாகரத்து பண்ற கோர்ட்ல, அவனுக்கு என்ன தண்டனை? நாங்கள் முத்தலாக்கு இல்லைன்னு சொல்றோம், எங்க மார்க்கத்துக்கு சிறந்த சட்டம் இருக்குது. ஒரு பேச்சுக்கு முத்தலாக்கு என்றால் டோட்டல் க்ளோஸ், உன் விவாகரத்து டோட்டல் க்ளோஸ் தானே. அப்ப இந்துக்கள் தங்கள் மனைவிகளை முத்தலாக்கு சொல்லலாம், அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, டோட்டல் வெட்டி விட்டுறலாம், தண்டனை இல்லை, கோர்ட் இல்லை, ஜெயில் இல்லை. இந்து பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களை பாதுகாக்க வந்து விட்டாங்க, இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப அம்போடு விட்டாங்க, இந்துத்துவான்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்து வாயில மண்டல் போட்டு விட்டாங்க. என்னாச்சு? இந்து பெண்களை எல்லாம் உங்க புருஷமாரோ முத்தலாக்கு வெட்டி விடலாம், நீங்க திரும்ப வில்லுங்க. முஸ்லிம் பெண்களை வெட்டி விட்டா அவனுக்கு ஜெயில போடுவோம். எப்படி மாத்தின பாருங்க, மூளை கொலையும் பண்ணிக்கிறான் பாருங்க. அவன் நோக்கம் நம்மளை கருவறுக்கிறது. அவன் கருவறுப்பது இந்து பெண்கள். இப்ப அவன் யார் கருவறுக்கிறான்? இந்து பெண்களுக்கு நான் கேட்பது என்னன்னு கேட்டா, முத்தலாக்கு வார்த்தை விட்டுருதா? முத்தலாக்குக்கும் ஒரு தலாக்கு என்ன டிஃபரெண்ட்? என்ன? ஒரு தலாக்கு என்றால் சேர்ந்து கொள்ளலாம், சரி. முத்தலாக்குன்னா நீ சேர முடியாது. அப்ப உன் விவாகரத்து எதில் சேரும் சொல்லு. நீதிமன்ற விவாகரத்து பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவானா? 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவானா? நீங்க என்ன வெட்டி விடுறீங்க? எதை முஸ்லிமுக்கு கூடாது என்று நீ சொல்கிறாயோ அதை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூடும் சொல்றாயே.
இவ்வளவுக்கு கிறுக்கன் எந்த நாட்டில் இருப்பானா? சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உலக நாடுகள் இந்த படிப்பான காரி துப்பமான சிரிக்க மாட்டான். லூசுகள் தான் இருக்காங்க, எவன் ஆட்சியில் நினைக்க மாட்டான். இதை வெளிநாட்டில் இருந்து பார்த்தான்னு சொன்னா இப்படி மரகலண்டு போய் ஒரு நாட்டை இவ்வளவு பெரிய 2வது நாடு உலகத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் வளம் கொண்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்டவன கிறுக்கணத்தில் யார் கிடைக்கலையா? இப்படியான ஒரு மூடர்களையா ஆட்சியில் வச்சிருப்ப நினைக்க மாட்டான், பேச மாட்டான். ஆய் துப்பிடுவான். இப்படியுமா சட்டம் போடுவாங்க? என்ன நீ சொல்ல வர்றான்னு தெரியலங்க. சரி, ஜீவனாசம் கூட சொல்றீங்களா? ஜெயிலில் இருந்து எப்படி ஜீவனாசம் கொடுப்பான்? தலாக் சொல்லிவிட்டானா? சொன்னோன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா? மாசம் மாசம் பொண்டாட்டிக்கு ஜெயிலில் இருந்து வெளியே இருப்பணும். அட ஜெயிலில் பிடிச்சி போட்டா எப்படி கொடுப்பான்? அதான் சரி இருக்கா? ஜீவனாம்சம் கொடுன்னு அடுத்த வரி, 3 வருஷம் உள்ள கொண்டு முத வரியை செய்வதற்கு 2வது வரி எப்படி 2 முரணா நிக்குத? வெளியே விட்டா சம்பாரிச்சாவது கொடுப்பான். அப்ப 3 தலாக்கு விட்டு முத்தலாக்கு விட்டீர்களே, ஆனால் சட்டப்படி கொலை செஞ்ச மாதிரி ஒரு குற்றம். குற்றத்துக்கு தண்டனை என்ன? அப்ப குற்றம்னா செல்லும் ஆயிடுச்சு. இப்ப மாட்ட போறாங்க. ராஜ்யசபை நிறைவேற்றுறாங்க. ராஜ்யசபை நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்ல உள்ளவன் சட்டப்படி பார்க்கிற நீதிபதியா இருந்தால் சிறுபகல் அடிப்போம் அந்த சட்டத்தை. இந்த மசோதா மேல காரி துப்புவோம். இது என்ன சட்டம்? சிவில் விஷயத்துக்கு ஏண்டா தண்டனை? சரி, இந்து பெண்களை விட்டுட்டு வாழா வெட்டியை விட்டு போறோம், என்ன தண்டனை? இவனுக்கு 3 வருஷம் கொடுக்குறேங்கிறிய. தலாக்குன்னா அந்த அளவுக்கு முத்தி போன ஒன்றுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த நேரத்தில் அவன் பக்கம் எத்தனை நியாயங்கள் இருக்குமே. ஒரு பொம்பளை என்ன செய்யறா? பேருக்கா வேண்டி என் புருஷன் முத்தலா கூட்டான் குடிச்சு போட்டுருப்பேன், ஏண்டி உப்பு போடல? அப்படி அந்த வர்றேன். என்ன நடக்கு? உப்பு போடலையா? இந்த வர்றேன். அவர் வருவான் போலீஸ் வருவா வீட்டுக்கு. எதுக்கு? முத்தலா கூட்டியா? ஆமா. இல்லம்மா விட்ட பொம்பளை சொல்றா. என்னத்தை போய் சொல்ல வர்றாங்க? நல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த வரதட்சணை கேஸ் கொண்டு வந்தாங்கல்ல. ஆரம்பத்தில் என்ன கொண்டு வந்த? நாட்டில் நிறைய வரதட்சணை நடக்குது, அதை ஒழிக்க வேண்டி இருக்கிறது, பெண்கள் வரதட்சணைக்காக துன்புறுத்தப்படுறாங்க, அதனால என்ன செய்யறோம்? வரதட்சணை கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்து பொம்பளை கம்ப்ளைண்ட் உடம்புல போட்டுருவாங்க. அதுவும் இப்படித்தான் 195ங்க. இன்னும் சொல்ல போனால் நீதிபதி சொல்றாரு, வரதட்சணை வழக்குல 1% தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 100 பேர் வரதட்சணை கொண்டு போய் உள்ள முடிச்சு ஆரம்பத்தில் போட்டு போடுறான். வழக்கு நடக்கும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். அப்புறமே நீதிபதி என்ன சொல்றாரு? இதில் வரதட்சணை பிரச்சனை இல்லை, இதுக்கு 4 வருஷம் அப்படி பாரு. இப்படி 99 ஓடி போயிடும். ஒரே ஒருத்தன் வரதட்சணை வற்புறுத்தி இருக்கிறான் வரும். இதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்தால் உடனே பண்ணிவிடாத. பொம்பளைய பொய்யும் சொல்லுவாங்க, கூட ஒரே சொல்லுவாங்க, புருஷனை பழி வாங்குறது சொல்லுவாங்க, பல நோக்கங்கள் இருக்கிறது. அதனால இனிமேல் வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்தால் நல்லா விசாரித்து அக்கம் பக்கத்தில் கேட்டு இவன் வாங்குறாள் தானா, அப்படி நடந்துச்சாமான்னு அப்படி விசாரித்து தான் போலீஸ் தலைவர்னு சொல்லிவிட்டாங்க. முட்டிட்டு குடிக்கிறான்ல, இதுலயே முட்டிட்டு முட்டித்தனம். அதாவது ஒரு தடுப்பு இருந்தா முட்டிவிட குடிக்கிறது. போய்கிட்டு கதவு சின்ன கதவா இருக்கு, நிலையா இருக்குது, போய் வேகம் முட்டிவிட்டு ஆஹா முட்டிட்டுமே அப்புறம் குனிஞ்சா என்ன? குனிஞ்சிட்டு போற முதல்ல முட்டை முந்தி இவங்க செய்யற வேலையை நான் சட்டத்தை போடுவாங்க, போட்டு மண்டையில் அட்டி முட்டிருமா? ஆஹா இல்ல குனிஞ்சு போறேன், இனிமே முதல்ல குனிஞ்சு போ. இப்ப இதுதான் வரப்போகுது. இந்த பெண் எங்க பெண் முஸ்லீம், அவன் நினைக்கிறான். அப்படி முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்காது. அவன் நினைக்கிறான் சொல்றான். அவன் நினைக்கிறான்னு கேட்டா, முஸ்லீம் பொம்பளை எல்லாம் புருஷன் உள்ள குடிச்சு போடுவாங்க, முஸ்லீம்கள் ஜெயில இருந்து சந்தோஷம் அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி முஸ்லீம் ஜெயில அள்ளி போட்டுட்டே இருக்கலாம். அப்படி பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்து வருவாங்கன்னு நினைக்கிறான். இது மர்ம இனம் கூட ஒரு கூட்டம், உன்னே மாதிரி கூட்டமா? அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம கூட ஒரு சமுதாயத்தில் இப்படி எல்லாம் 1-2 ரொம்ப அற்பத்திலும் அற்பமும் ஒரு கேஸ் போகும். அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்க போது தலாக்கை இல்லைங்கும் போது போய் தலாக்கு சொல்லுவாளா? சின்ன சின்ன சொல்லுவாளா? அவன் நினைக்கிறான். அப்படி அதிலும் தோற்பார் நடக்காது. இதை நடத்துவதற்காக 1-2 கேஸ் ஏதாவது போய் என்ன செய்யும், முத்தலாக்கு விட்டான்னு சொன்னோன்னு பிடிப்பான். இப்ப இந்த சட்டம் ஆக்கிட்ட, இந்த சட்டம் ஆக்கிட்டா உங்க சட்டம் எங்களுக்கு தெரியாதா? அந்த ஓட்டைக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு வர தெரியாதா? அடே ஓட்டை அடைச்சு பாடுறான். ஓட்டையை நான் சொல்றேன், அடைச்சு பாரு பக்கம். என்ன ஓட்டை? தலாக்கு பிரச்சனை வருதா? பேப்பர்ல கொடுக்கும் போதே 3 தலாக்கு என்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லாத காரணத்தினால் 1 தலாக்கு கொடுக்கணும்னு எழுதி கொடுக்குற பேட செய்வேன். இப்ப என்ன செய்வ நீ? இந்த பேப்பர் கொண்டு போய் அதில் குறிப்பிடுற இல்லைன்னு என்ன முத்தலாக்கு இல்லைன்னு இருக்கு, இதுக்கு சட்டம் கொடு. ஓட்டை சொல்லியே தந்துட்டேன். இனி ஜமாத்தார்கள்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா இவங்க சட்டம் ஆகாத நீதிமன்றம் தூக்கி எறியப்பட்டும். ராஜ்யசபாவிலே அது சமாதிக்கு போற அறிகுறி இருக்கிறது.
அதை மீறி சட்டமாக்கி ஜனாதிபதி அவங்களால கையெழுத்து போட்டாரே, ஆனால் அடுத்த நாள் சட்டமானாலும் நீதிமன்றத்துக்கு போவோம், அந்த வழக்கில் போய் தாக்கல் பண்ண வேண்டும். நீதிபதிகள் சட்டப்படி உள்ள நீதிபதியாக இருந்தால் இது செல்லாது என்று அறிவிப்பான், திருத்தத்தை கோருவான். அதையும் மீறி பாபர் மசூதி மாதிரி கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு அளிக்கப்படுமா? ஆனால் சட்டமாயிட்டா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் ஒன்னால பண்ண முடியாது. நீ திருப்தி அடைஞ்சுக்கலாம், பார்த்துட்டு இதுதான் உலகமே தவிர எங்களை என்ன பண்ணு, நாங்க எல்லா ஜமாத் தெளிவா இருந்துக்கிறோங்க. பேப்பர்ல விவாகரத்து கொடுக்கும் பொழுது இந்த பாராவை சேர்த்து கொடுங்க. 3 தலாக் என்பதற்கு இவனை சட்டத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம், எங்க மார்க்கத்தை மென்ஷன் பண்ணுவோம். 3 தலாக் என்பதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரணத்தினால் இது 1 தலாக் விடப்படுகிறது. இப்படிதான் சர்டிபிகேட் கொடுப்போம். எல்லாரும் கொடுங்க, எந்த ஜமாத் தான் கொடுங்க. உன் சட்டம் எதுக்கு கொடுப்ப? இந்த சட்டத்தை என்ன பண்ணுவ? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கம்ப்ளைண்ட் கொடுக்குறது 3 எழுதி கொடுத்துருந்தா அவ கொண்டு போன 3 இல்லைன்னு போட்டுருக்கு. என்னமா கம்ப்ளைண்ட் பண்றான்னு பேப்பர் கொண்டு போனா தெளிவா கொடுத்துருக்காங்களா? 3 இல்ல 1 உண்டு கட்டி விட்டுருவாங்க. நீ அப்படி வந்தா இப்படி வருவோம்ல. அப்ப இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே ஓட்ட அறிவற்றவர்கள் சட்டமா இருக்கிறதுனால ஓட்டைகள் ஜாஸ்தியா இருக்கும். அறிவாளிகள் ஏற்ற சட்டங்கள்ல ஓட்ட கம்மியா இருக்கும். இவங்களுக்கு மூளை எந்த சட்டம் போட்டாலும் மாட்டுக்கு போட்டா சட்டம் என்னாச்சு? படி சொன்னோம். அடே மாட்டா இருக்காதுங்கிற எங்களுக்கு ஆகாது. மாடு திங்கிற 5 கடமையில் ஒரு கடமையா? திங்காம எடுத்துட்டு போறோம், உன்னைய பாதிக்கும்னு சொன்னோம். நீ மாட்டை தடை செய்தாயானால் விவசாயி பாதிக்கப்படுவான். அந்த கறவைக்கு இல்லாத மாட்டை என்ன செய்வான்? பால் கறந்தா வளர்க்குவான், லாபம் இருக்கும். பால் வத்தி போச்சு, தீனி போட முடியுமா? அவனுக்கு உரிய வருமானத்தை தீனி போட இயலுமா? எங்கேயாவது வித்து தள்ளிவிட்டு திங்கிறத இருந்தால் விற்க முடியும். அடிமாடு தள்ளி விடுன்றுவான். காலமாடு வயசாகி போச்சு, மூட்டை எடுக்க முடியல, இதை வச்சு என்ன பண்றது? செஞ்சிருவான். அப்புறம் குட்டி போட்டு வளர்த்து எல்லாம் செய்வதெல்லாம் இது பார்க்க தானே செய்யறான். நீ இப்படி ஒரு உணவுக்கு அறுக்கக்கூடாதுன்னு சொன்னா விவசாயி யோசிப்பான். இந்த மாட்டை வாங்கி 4 வருஷம் பாலை கறந்துட்டு 5 வருஷம் பால் இல்லாம சோறை போட்டு நம்ம தெருவில் நிக்கிறதா? மாடு வாங்க விட்டானு விவசாயி எல்லாம் என்ன செய்யல? மாடை இப்ப இல்ல, பசு தேடுறாய் கோமாதா எங்க கும்பிடுறதுக்கு? உனக்கு கும்பிடுறது கோமாதா இல்லாம. அப்புறம் என்னாச்சு? தோல் ஏற்றுமதி பெரிய லாபம் வந்துட்டு இருந்துச்சு, அது போச்சு. பர்ஸ்ல இருந்து செருப்புல இருந்து பெல்ட்ல இருந்து எல்லாமே லெதர்ல இருக்கிறது, எல்லாமே தோல்மயமாகி விட்டது. ஹேண்ட்பேக் எடுத்தா தோல் ஃபேன்சி ஆயிட்டது. அதெல்லாம் இப்ப ஏற்றுமதி பண்ணி பெரிய கோடியாக அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அது அவுட். இப்ப மாட்டு தோல் ஏற்றுமதி, ஆட்டு தோல் ஏற்றுமதி தான் நடக்கு. தோல் ஏற்றுமதி டோட்டலா க்ளோஸ். அந்த தோல் தொழில் நம்பி எத்தனை தொழிலாளி இருப்பான்ல? ஒரு கசாப்பா மாட்டுன்னா தோலை பதனிடுவான், உப்பு போடுவான், இது பண்ணுவான், பாடம் பண்ணுவான், அதை வெட்டுவான், பேக்கா தைக்குவான், சூவா தைக்குவான். அது 1 லட்சக்கணக்கான மக்கள் வேலையெல்லாம் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா வேலையில் திண்டாட்டம் அதிகரிச்சு போய் அந்நிய செலாவணி குறைஞ்சி, அதே நாங்கள் அந்த சட்டத்தை இனிமேல் வற்புறுத்த மாட்டான், முட்டிட்டு பண்ணிடுறது. இதைத்தான் முதல் சொன்னோம். இதானே இது வரப்போகுது. முத்தலாக்கு இந்த நேரத்தில் நிற்க போறேன். கடைசியில் நான் அது யூஸ்லெஸ். 5 வருஷம் ஆகிவிட்டது, ஒரு கேஸ் வரலன்னு சொல்ல போறாங்க. 5 வருஷம் சட்டத்தை போட்டோம், ஒரு கேஸ் வரல, கிறுக்கு பயன் அர்த்தம். ஒரு கேஸ் வரலன்னு சட்டம் போட்டீங்கன்னா நீ யாரு? நீ ஒரு லூசும் தான் எடுத்து மரகரண்டு போச்சுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். சேது பிரான் சொன்ன மாதிரி அடிப்படை என்ன தெரியுமா? இதை கொண்டு வர்றதுக்கு நோக்கத்தை நினைக்கணும். எது கொண்டு வர்றான்னு கேட்டா, இந்த வர்ணாசிரம கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க அந்த நாட்டை ஆதிக்க கைபர் கணவாய் வழியா வந்தாங்க இல்லையா, இந்த RSS நிறுவனர்கள். இவர்கள் எல்லா மக்களையும் தாங்கள் உயர்ந்தவர்கள், அடுத்தவன் தனக்கு கீழே உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் அது கீழே உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் அது கீழே உள்ளவன், காலில் பிறந்தவன், காலில் இடம் இல்லாம பிறந்தவன் பஞ்சமன், 5ஆம் ஜாதி. பஞ்சமன்னா யாரு? அந்த தலித்துங்கிறாங்கல்ல, அவங்கள பஞ்சமர்கள். இதுல கூட கடவுள்கிட்ட சேர கிடையாது அவங்களுக்கு. அதுக்கு தான் போனா போதுன்னு அவர் பிரம்மாவோட கொடுக்காட்டி ஹரிஜன் சொல்லிட்டாரு காந்தியார். அந்த கடவுள் பிறந்து ஹரிக்கு பிறந்தவங்க ஹரிஜனம், ஹரிவுடைய பிள்ளைங்கள் அப்படின்ட்டாரு. ஹரினா விஷ்ணு, விஷ்ணு பிள்ளைங்க, பிரம்மா பிள்ளைங்க, இவங்க 4 பேரும் விஷ்ணு பிள்ளைங்க. ஒரு அந்தஸ்து மாதிரி கொடுத்தாரு. போடா நாயன் அவங்க வரட்டி விட்டாங்க, ஹரிஜன்லாம் கிடையாது, நாங்க தலித்து தான் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி வந்தவுடனே இந்த ஆதிக்கம் எங்க உடையுதுன்னு கேட்டா, இஸ்லாமிய எழுச்சியில உடையுது. பல்லு பர 18 சாதிக்கிறானா, இஸ்லாமிய சுலாமணிக்கு பாய்க்கிறான். ஆஹா என்னடா இவன் நம்ம கீழே நின்றுட்டான், நமக்கு செருப்பு தொடச்சி விட்டான், நம்ம பக்கத்தில் சட்டை கூட போட மாட்டான், மேல் துண்டு கூட போட மாட்டான், ஐயான்னு கை கட்டி நிற்பான். இப்படி இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். பாயா போயிட்டான்னு தாங்க முடியல அந்த ஆதிக்கம். அங்கேருந்து நீங்கெல்லாம் யார் வந்தாலும் தானே, அடே நான் நீங்கெல்லாம் யார் 20 கோடி பேர் இருக்கோம், ஒத்தனை கலெக்ட் எடுக்கல, 20 கோடி பேரை கலெக்ட் எடுத்துருக்கிறோம். இன்னும் 20 வருஷத்துல மெஜாரிட்டி ஆகுறாரு. போற போக்க பார்த்தா 10 வருஷத்துல ஆகும்.
நீ அதிகமா சிந்தி பார்த்தால் இன்னும் 10 ஆண்டில் நாங்கள் மெஜாரிட்டி. இதை ஒழிக்கிறான என்ன செய்யணும்? இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதாக இருந்தால் அதுக்கு சில வேலையை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும். கடும் வெறுப்பு. என்னது? குலகாரன், பயங்கரவாதி, காட்டுமிராண்டி, பெண்கள் குடும்ப செய்யறவன், அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துருவாக தலாக்கள் உருவாக. அதாவது இதுல ஒரு நன்மையில அவனுக்கு தெரியும், நடக்காம தெரியும். எதுக்கு செய்யறான்? இதை காட்டி மற்ற மக்கள் மத்தியில மோசம் போயிடாதீங்க தலா குடும்பம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய தடுக்கிறாங்களாம். அப்படி நாங்க விலைக்கு நிற்கிறோம்ல, நீ தடு, நாங்க தான் விலைக்கு கொண்டு போயிருவோமே. அதுல அவர் அப்படி பண்ணி என்ன செய்யறாங்க? வெறுப்பை விதைத்து விட்டு அப்ப என்ன செய்யறாங்க? இந்துக்கள் பூரா முஸ்லிமை வெறுக்கிற ஒரு நிலை உண்டாக்க பாக்குறாங்க. உண்டாக்குனா என்னவாக? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன ஆகுதுன்னா, வடநாட்டில், தமிழ்நாட்டில் கிடையாது, வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு முஸ்லீமை நசுக்கிற ஒரு சட்டம் போட்டான்னு வைங்களேன், அதுக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த வெறுப்பை எப்படி விதைச்சிட்டாங்கன்னு கேட்டா, குண்டு வைக்கிறோம் முஸ்லீமும், நம்ம ஆதிக்கத்தை உடைச்சோம் முஸ்லீமு, இவங்க மாட்டுக்கிறீங்க பசுமாதா கோமாதா கொள்றாங்க, அப்படியா இப்படியா லவ் ஜிஹாத் பண்றாங்கன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி விதைச்சி 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 அந்த வட இந்திய மக்களுடைய மனநிலை எப்படின்னு கேட்டா, விலைவாசி பெருசா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்து நான் முஸ்லீமை கொண்டு விட்டாங்க, அம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல முஸ்லீம்களை சொல்லி பயம் காட்டுறேன். எப்படி இவங்க வளர்ந்துகிட்ட போறாங்க, விடக்கூடாது. இன்னைக்கு அந்த பயம் தெரியல பாருங்க. இப்ப ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டு அலறாங்க. நேத்து ஒருத்தன் சொல்றாங்க, நேத்து ஒரு மந்திரி சொல்றான், முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவன் நினைக்கிறான் நான் பிள்ளைய பெத்து வளர்ச்சி நினைக்கிறான். அது கம்மிடா, அங்கிருந்து உருவுறது எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு யாருக்கு 10 5 பிள்ளை உள்ளாக எது போவோம்? இல்ல, நாங்க 5 பிள்ளை பெறணுமா? 5 பிள்ளை பெற வேண்டிய யார் சொன்னா? நல்ல பெத்துக்க, அதுல 3 உருவிட்டு வந்துடுறோம். நீ 5 பெத்தா கிடையாது, எங்களுக்கு நன்மைதாடா. நீ எவ்வளவு நிறைய பெத்தியோ அதை பூரா கொள்கையால் வென்று எடுப்போம், பயமே கிடையாது. இதுல என்ன கேட்ட இவ்வளவு சொல்றிய? அப்ப சாமியார போறோம் தடை போட்டு பார்ப்போம். உன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறான்ல இந்த சாமியார்லாம். ஒரு 1 லட்சம் பேர் இந்த கல்யாணம் பண்ணா 1 லட்சத்துக்கு 3 லட்சம் புள்ள கிடைக்குமாடா? 1 லட்சம் 3 வர மாட்டானா? அந்த மோடியை அந்த வழக்கம் தந்தார முதல்ல கல்யாணம் பண்ணி கொண்டாட்டி விட்டு. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தலாக்கு பாதிப்பு பாருங்க யாருக்கு? இந்த மோடி மனைவி பெரிய உதாரணம். இவர் எப்போ விட்டு போனாரு? 75 வயசுல விட்டு போனாரு. அந்த அம்மாவுக்கு இளமையோடவும் அழகோடவும் உடல் தேவையும் ஏற்படுமே, அந்த வயசில் தானே விட்டு ஓடினாரு. அந்த வயசில் ஓடும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு? என்ன உன் மதத்தின் சட்டத்தில் என்ன செஞ்ச? கல்லானாலும் கடவும் புல்லானாலும் புருஷன் இந்த வருவார், அந்த வருவார், இந்த வந்துருவார், எப்படி வந்துருவாரு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் வரல. ரோட்ல உட்காந்து பார்க்க அந்த அம்மா அன்னைக்கு நீ எதை செஞ்சிருக்கனே? இஸ்லாத்துல அந்த அம்மா இருந்தா ஜமாத்துல குலா பெடிஷன் கொடுத்து அன்னைக்கு காலி பண்ணி விட்டுருக்கனே. அல்லது நீ இஸ்லாத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்ப? தலாக் வெட்டமான் போய் பிரதமரா கூட இருந்திருப்ப, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இஸ்லாம் உன்ட்ட இல்லாதனால அந்த பெண் எப்படி பாதிப்பு? நீ தலாக்கு இல்லாததால் பாதிப்பா, தலாக்கால் பாதிப்பா? 50 வருஷம் அந்த பொண்ணு வீணா போச்சுங்க. 40 வருஷம் 40 வருஷம் இளமை வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு நம்ம முஸ்லிம் பெண்களை பெண்களை பாதகம் ஒண்டாட்டிய பாதுகாக்கப்பட்டாங்க. முதல்ல நம்மளை பாதுகாக்க போறாங்க. நம்மளை பாதுகாக்கிறது என்ன செய்யறானா? முஸ்லிம்கள் மூலம் அப்படி ஆடு நினைதுன்னு போன ஆளுவோட கதையாக என்ன செய்யறான்? பார்க்கற மாதிரி கேட்டான். அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா, இந்த தலாக்காவட்டும் பொது சட்டம்லாம் எதுக்கு சொல்றாங்க கேட்டா, முஸ்லிம்களுடைய இது கொடூரமானதுன்னு மீடியாக்கள் விவாதம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா விவாதங்கள்ல பங்கெடுக்கிற சில கும்முட்டைகளும் இருக்குது. விவாதத்தில் உட்கார்ந்துகிட்டு உளறி ஒழுங்கா பேச தெரியாது, போகாமையாச்சு இருக்கணும். ஒழுங்கா போய் அடிச்சோன்னு சொல்லி வைங்களேன், தூள் கிளப்பிடும். அப்ப பாக்குறோம் நாம கூட அழகான சட்டமா தலாக்கு தெரியாம போய்விட்டது. இஸ்லாம் இணையமா இருக்குதுன்னு கேட்கிறார், பெரிய வக்கீல் கேட்கிறாரு, ஒரு பயங்கரமான பாயிண்ட்லாம் மட்டும் கேட்கிறாரு. அவ்வளவு இந்த விளக்கத்தை அவர் சொன்னவன கையை பிடிச்சி இது தெரியாம போச்சுங்க, தப்பா எங்களை கைடு பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கூட எங்களுக்கு சொல்லி தரல, சட்ட புத்தகம் சொல்லி தரல ஒழுங்கா, இஸ்லாத்தை பத்தி இப்பதான் எனக்கு தெரிகிறது, இது இருந்தால் இது பொது சட்டமா இருக்கலாமேங்கிறார், இதை பொதுவாக்கிடலாமேங்கிறார். அப்ப அந்த மாதிரியான வாதங்கள் மூலமாக வென்றெடுக்கிற வேலையை செய்தால் இவங்களுடைய நம்ம கெட்ட எண்ணத்தை உண்டாக்க நினைக்கிறான் பாருங்க, எல்லாம் தவிடுபடி ஆக்கிடலாம். தீவிரவாதி எதிராக பிரச்சாரம் பண்றோம், அதன் மூலமா வெளியே மக்கள் எல்லாம் வென்றெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வடக்க எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு ஒரு சொர்ணையற்ற பதிலாக இதெல்லாம் எது கொண்டு வர, எந்த தேதி கொண்டு வர்றான்? இங்கதான் கத்திரிய இந்த கத்துறது போராட்டம் எங்கதான்? இங்கதான். இங்க எப்ப கத்துனிய? தௌஹீத் எழுச்சிக்கு முன்னாடி புஷ்பு தான். நாங்க இறங்கி துவங்கி அடிச்சு ஜெயிலுக்கு போய் சுட்டு வேண்டாரு கோவை கமிஷனர், துப்பாக்கி ஒண்ணு நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு சுடுறா பண்ணும்.
அப்படி ஒரு தைரியத்தை உண்டாக்கி களத்தில் நின்று போராடுறது கண்டனம் எல்லாத்தையும் கத்து கொடுத்த காரணத்தினால் இப்ப எல்லாரும் வர்றார்கள். 90க்கு முன்னாடி வந்தால் யாரு? யாருமே இல்லை. எது நடந்தாலும் வீட்டுல வந்துருவாங்க. அனைவரும் நீங்க பேசுகிறார்கள். அதை உண்டாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு தௌஹீத் எழுச்சி வட இந்தியாக்கள் இருந்திருக்குமே ஆனால் இதே மாதிரி களத்தில் இறங்கியிருப்பார்களே ஆனால் அங்க உள்ள மக்கள் கொந்தளித்தால் ஊப்பி கொந்தளிச்சாலே போதும். அவ்வளவு பெரிய மக்கள் தொகை. அப்ப அவ்வளவு பெரிய 20% ஊப்பியில் இருக்கிறாங்க. 20% மக்கள் முஸ்லிம்கள் திரண்டு நின்றா இவனுக்கு தைரியம் வருமா? வெற்றான் சும்மா இருக்கிறாங்க. திருப்பி கூட அடிக்க மாட்டியா? அட கொள்ற வர்றான் எதை நீ திருப்பி தாக்குற மார்க்கத்துல கடமை இருக்கா இல்லையா? உன் சட்டத்தில் இருக்கா இல்லையா? அரசியல் சட்டத்தில் இருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் புஷ்ன்னு இருக்காங்க. போய் மாலை போடுறாங்க, தொப்பி வச்சுட்டு வர்றாங்க, நோம்பு கொஞ்சம் கூட கூப்பிடுறாங்க. இந்த மாதிரியான அளவு வந்து ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த தைரியத்தில் கொண்டு வந்து இருக்கிறார்கள். இந்த முத்தலாக்குடைய நோக்கம் வந்து நிறைவேறாது. இதுல ஒரு முக்கியமான அடிப்படை சொல்லிக் கொள்றோம். இப்ப நம்ம என்னத்தை எதிர்க்கிறோம்? நீ தலையிடுவது எதுக்காக வேணாங்கிறோம்? நீ எங்க மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு எங்களுக்கு இருக்கும். ஆக பிரச்சாரம் பண்ணி பண்ணி முத்தலாக்கு மக்களை விடுவிச்சிருக்கிறோம். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிட்டு சுன்னத் ஜமாத்தில் உள்ளவங்கள இந்த தலாக் விஷயத்தில் என்ன செய்யறாங்க? அவங்க மகள் அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அப்ப விளங்குறாங்க முத்தலாக்குனால அந்த பிள்ளை வாழ்க்கை வீணா போச்சு, தப்பா செஞ்சிட்டோமே, தௌஹீத் ஜமாத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்க திருத்தங்கள் மூலமா நாங்க பாத்துக்கிறோமே தவிர நீ எதுக்கு எங்க மத தலைவர் அனைவருக்கும் உள்ள விஷயம் தலையிடு. ரோடு போடு பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் உள்ள ரூபா நோட்டு செல்லாது, எல்லாருக்கும் உள்ள தொலைஞ்சு போ, பிஎஸ்டி ஜிஎஸ்டி என்ன கொடுத்தல. இது எங்க மேற்குல நீ வர்ற? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கு. நாங்க ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரிந்து உணர்வுல சில தப்பான பேர் இருப்பார்கள், அதை நாங்க புரிய வச்சுக்கிறோம். நீ வந்து இது சொல்ல தேவையில்லை. எங்க மக்கள் முத்தலாக்கு கொடுக்காமல் இருப்பதற்குரிய தீவிர பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுப்போம். நீ ஏன் தலையிடுற? காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தா நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். நீ யாரு? எங்களுடைய எதிரி. காங்கிரஸ்கார இதே சட்டத்தை கொண்டு வந்தா கூட நாங்கள் கடுமையாக அந்த சாபான நேரத்தில் எதிர்த்திருக்கிறோம். காங்கிரசுக்காரனே நாங்கள் ஏற்றுக்கிறோம். உன்னை ஏற்றுக்கிறோமா? உன்னை நம்புவோமா? எங்களை கருவறுத்து கற்பிணி வயிற்றில் உள்ள குத்தி குழந்தைய எடுத்து கொலை செஞ்ச நீ எங்க பெண்களுக்கு நன்மை செய்யறியா? நீ கொண்டு வர சட்டம் பண்ணியமா இதை செய்ய நான் இன்னொன்று செய்வேன், நாளைக்கு இன்னொன்று வர இதுல தலையிடக்கூடாது. நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, நீதிமன்றம் எங்க மார்க்க விஷயத்தில் அரசியல் சாசனத்தில் உள்ள பிரகாரம் எங்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அந்த தனி சட்டத்தில் எவனும் கை வைக்க கூடாது. அது நாங்களா விரும்பி கொண்ட கோரிக்கை வைப்போம்ல, ஆப்போசிக்க நீ தான் விரும்பி முத்தலாக்கு வரப்போற, நாங்க வரப்போறதுல 3 தலாக்கு வரப்போற. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம தௌஹீத் ஜமாத் வந்து முத்தலாக்கை எதிர்க்கிறது. நல்லா கவனிங்க, முத்தலாக்கை எதிர்க்கிறது 3 தலாக்கை தான் சொல்லுகிறது. தலாக் தனியாக, அப்புறம் தலாக்கு, அப்புறம் தலாக்கு என்று 3 தலாக் இருக்கிறது. தலாக் 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 இந்த முத்தலாக் கிடையாது கிடையாது சொல்லிக் கொடுக்கிறோம். நாங்கள் முத்தலாக்கை எதிர்க்கிறோம். சுன்னத் ஜமாத் உலமாக்களும் சொல்லிக்கிறோம். அவங்க நீ கூட்டம் போட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? முத்தலாக்கு வேணும்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை அவன் திருத்தணும்னு சொல்லுறானோ, எதை விமர்சனம் பண்ணுகிறானோ அதை சரிகான்ற மாதிரியான போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேர்த்து வைப்பதற்குரிய அவகாசத்தை கொடுக்காமல் வெட்டி முடிக்கிற முத்தலாக்கை தான் 4 மதுகபில் உள்ளவர்களும் 23 அமைப்புகளும் இன்னைக்கு கூட்டம் போட்டு என்ன செய்யறாங்க? அது சரின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அது தவறு என்கிறோம், நீ தலையிடாத என்கிறோம். அது தவறு. மோடி தலையிடாத, உன்னை நம்ப மாட்டோம். நீ நல்லது செஞ்சாலும் சரி, முஸ்லீம் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னாலும் வேற மாதிரி நாங்கள் நினைப்போம். இது என்ன பழி கொடுக்குறான் இவன் நம்மளுக்கு கொடுக்குறான். அந்த அளவுக்கு நீ எங்கள் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறாய். அதனால இவ்வளவு அழகான இடம் பிடித்திருக்கிறதுனால எங்கள் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டு நீ சட்டம் கொண்டு வந்தாலும் அது எங்கள் கால் தூசுக்கு சமானம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாகுறுதாவான அனுமதி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.